இன்விடேஷன்ல நேம்டா ரெண்டு இல்ல பேரும் வரலன்னு சொல்லிட்டு போடாம இருந்திருந்தா ஓகே தானே ப்ரோ. இல்ல அதுதான்டா ஹரிஷ். வரலன்னா கூட நானே இல்ல அந்த இன்விடேஷன் நானே பாக்கல. அதுல என்ன ரெண்டு பேருமே கன்ஃபார்ம் வர்றாங்கன்ற மாதிரி தானே போட்டிருக்காங்க. இந்த பிரசன்ஸ் ஆஃப்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இந்த கன்ஃபார்ம் பண்ணி தானே போட்டிருக்காங்க. அதுதானே பிரச்சனையே. புரிஞ்சுக்கிறீங்களா? இது வந்து ஒரு சினிமா ஈவென்ட். இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஈவென்ட் இல்ல, இது ஒரு சினிமா ஈவென்ட். சினிமால இருக்கிறவங்களுக்கு மரியாதையை செலுத்தணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த சினிமால இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து கலைஞருக்கு மரியாதை நடத்துறது. ஓகேவா? அதுல இவங்க கன்ஃபார்மா 2 பேரும் வர்றாங்கன்னு போட்டுருக்காங்க. அந்த இதுல என்ன கன்ஃபார்மா 2 பேரும் வர்றாங்கன்னு போட்டுருக்காங்க. இவங்க பேசுறதெல்லாம் பார்த்தா கடைசி வரைக்கும் விஜயும் அஜித்தும் ஒருத்த தண்டத்துக்குன்னு போராடிக்கிட்டு இருக்கணும். இவங்க எல்லாம் வந்து அதுதான் ப்ரோ. நீங்க 50 இன்னும் 60 வருஷம் இன்னும் 10 வருஷமும் நீங்க இருப்பீங்க. எங்க ஆளுங்க எப்பதான் பேர் வாங்குவாங்க இந்த மாதிரி விஷயத்துல? இன்னும் இவங்க 2 பேரும் இதுல போறதுனாலதான் பேர் வாங்குவாங்க அப்படிலாம் இல்லங்க. ஆல்ரெடி பேர்லாம் வாங்கிட்டாங்க. ஒரு நிமிஷம். ஒரு இண்டஸ்ட்ரியே சேர்ந்து நடத்தக்கூடிய இந்த இதுல கௌரவம், அந்த உங்களுக்கான அங்கீகாரம் அப்படிங்கிறது முக்கியம். ஏன்னா இது இண்டஸ்ட்ரி ரெப்ரசன்டேஷன். ஏன்னா ரசிகர்கள் கொடுக்குற இது வந்துட்டு ஒரு பக்கம் அது ஒரு கௌரவமா இருந்தாலும் அது அவங்களுக்கான ஸ்டார்டம். இது இண்டஸ்ட்ரி அவங்க செஞ்ச சாதனைக்கு. இப்போ இவங்க 2 பேருமே வர்றாங்களா கன்ஃபார்மா? இவங்க 2 பேரும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்களா? அது மாதிரி இவங்க 2 பேரும் கன்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? அப்பா அம்மாவ பேரு பத்திரிக்கையில போடுறாங்கன்னா அங்கதான் அவங்க மரியாதை கிடைக்குதுன்னு இல்ல, எல்லா நாளும் அவங்களுக்கு மரியாதை கிடைக்குது. இருந்தாலும் அந்த இடத்துல ஒண்ணு ஸ்பெஷலா மென்ஷன் பண்றப்ப அது ஒரு ஹாப்பினஸ் தான். இல்ல அவங்களுக்கு ஹாப்பினஸ். நீங்க சொல்றது எனக்கு புரியுது. ஆனா அவங்களோட இது 2 பேர் தான் போடணும் முடிவே பண்ணிருக்காங்க. அதுக்கு இப்படியே நடந்துட்டு இருக்கும் ப்ரோ. அது நீ உங்க ஒப்பீனியன் கேட்கலாம். அதே மாதிரி சூர்யா ஃபேன்ஸ், விக்ரம் ஃபேன்ஸும் கேட்கலாம். அவங்க பேரும் போடலாம். சும்மா பேசிட்டு இருக்காங்க கனி. எதையாவது சூர்யா விக்ரம் விஜய் அஜித்துடைய இதுக்கு ஈக்குவலா அவங்க சொல்லுங்க பாப்போம். விஜய்க்கு ஈக்குவல் அஜித்தா? நீங்க அஜித்தை ஈக்குவல் பண்றீங்க. நான் கேட்கவா செய்யுது? ஆமா அதுவே அப்படிதான். ஆமா அதுவே அப்படி இல்ல கிடையாது. காம்படிட்டர் இங்க பாரு, நான் காம்படிட்டருக்காக கூட பேசலடா. டி அவங்க எல்லாம் ஒரு லெகசி 30 வருஷம். ஆமா 30 வருஷம் நீ இண்டஸ்ட்ரியில விட்டா நீ என்ன பண்ணுவ? இங்க வந்தாங்கல்ல விஜய் அஜித் கூட எத்தனை பேர் வந்தாங்க? அத்தனை பேரும் இன்னைக்கு வந்து நிக்கிறாங்களா? 2 பேர் தான் நிக்கிறாங்க. பிரசாந்த் எங்க? சரி இல்ல ஒரு நிமிஷம். எனக்கு ஒரு கிளாரிட்டி வேணும். இல்ல ஒரு நிமிஷம் சரத் ப்ரோ, ஒரு நிமிஷம் இருங்க. சரத் ப்ரோ ஒரு நிமிஷம் பேசிக்கிறேன். ரேவந்த் ப்ரோ எனக்கு ஒரு கிளாரிட்டி வேணும். அதாவது தளபதி வரணுமான்னு கேக்குறப்ப இது பொலிட்டிக்கல் ஈவென்ட்ங்கிறீங்க, தளபதிக்கு பேர் போடணுங்கிறப்ப இது சினிமா ஈவென்ட்ங்க. இது முதல்ல என்ன ஈவென்ட்? அது எனக்கு சினிமா ஆட்கள்லாம் சேர்ந்து ஒரு பொலிட்டீஷியன், மறைந்த பொலிட்டீஷியனுக்கு மரியாதை செலுத்துறது கண்டக்டட் பை நடிகர் சினிமா. புரியுதா இல்லையா? அவர் மறைந்த பொலிட்டீஷியன் மட்டும் இல்ல ப்ரோ, அவர் ஒரு கலைஞர் ப்ரோ. அவர் எழுதியிருக்காரு ப்ரோ. ஏதோ கலைஞர். அப்ப வந்து தளபதி வந்தாலும் அது வந்து சினிமா ஈவென்ட் தான். ஓகேவா? சினிமா ஈவென்ட். அப்போ தளபதி இல்ல சக்தி உனக்கா நான் இவ்வளவு நேரம் பேசினது என்ன தளபதிக்காக மட்டும் தான்? இல்ல ரேவந்த் ப்ரோ, இல்ல இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இல்ல, நான் ஒரு நிமிஷம் சொல்றதை கேளுங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்க பேசின சிலரே வந்து இது வந்து பொலிட்டிக்கல் ஈவென்ட், தளபதி எல்லாம் போக கூடாது அப்படின்னு பேசினாங்க. அவங்களுக்கு இப்ப நான் பேசுறது கூட என்னோட ஒப்பீனியன் தான். இப்ப என்னோட ஒப்பீனியனுக்கு சஞ்சீவ் வந்து ஆப்போசிட்டா நிக்கிறான், அது அவனோட ஒப்பீனியனு. இங்க எல்லாமே ஒப்பீனியன் தான் நம்ம ஷேர் பண்றோம். நான் என்னன்னா என்னோட ஒப்பீனியன்ல விஜய் அண்ட் அஜித் ஆர் லெஜெண்ட்ஸ். அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுக்கணும். நீங்க 50 வயசுல கமலுக்கும் இன்னொன்னு, கமலுக்கு வந்து 45 வயசுல அந்த மரியாதை வந்துச்சு, ரஜினிக்கு 50 வயசுல அந்த மரியாதை வந்துருச்சு. இவங்களும் அந்த ஸ்டேஜ் தொட்டுட்டாங்கடா. இவங்களும் வந்து ஒரு ஃபேன் பேஸ் வச்சிருக்காங்க. இவங்க சினிமா பண்ணதுனால தான் ஃபேன்ஸ் இருக்காங்க. சும்மா ரோட்ல போயிட்டு இருந்தாலும் ஃபேன்ஸ் இருந்திருக்க மாட்டாங்க. இவங்க 2 பேருக்கும் இவ்வளவு பண்ணிருக்காங்க, அச்சீவ் பண்ணிருக்காங்க. 30 வருஷம் இந்த இண்டஸ்ட்ரியில சஸ்டெயின் ஆகுறது எவ்வளவு பெரிய விஷயம். இவங்க கூட வந்த ஒரு 11 பேர் காணாம போயிட்டாங்க. சரி ஒரு விஜயன் அஜித் ஃபேன்ஸ் வந்து சினிமா வந்து பெருசா தியேட்டருக்கு போய் பாக்குறது இல்ல அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம்னா தமிழ் சினிமாவுடைய ரெவன்யூவே குறைஞ்சிடும்.
சையத் bro, ஒரு நிமிஷம். இது ஃபர்ஸ்ட் டைம் நடக்கிற இக்னோரன்ஸ் நடக்குறீங்களா எல்லாருமே? நடந்திருக்கு ஜெயலலிதா இல்ல ப்ரோ, இது கான்ஸ்டன்டா நடந்துட்டு இருக்கு ப்ரோ. ஒரு வாட்டியும் நம்ம பேச விட மாட்டேன்றாங்க. இப்பயும் சரி இது வந்து பாயிண்ட் வச்சா கூட கான்ஸ்டன்டா இதுக்கு முட்டு நடக்குதுன்னா கொடுக்க ஒரு அப்ப அது குரூப் வராங்க. நம்மளுக்கு புரியல அது. அதனாலதான் அவங்க அவாய்ட் பண்றாங்க இந்த டைம். நீங்க எவ்வளவு லாஸ்ட் டைம் வந்தப்ப எனக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கல, அந்த வாட்டி இந்த வாட்டி இன்னும் இப்படி இன்சல்ட் பண்ணும்போது நான் வரல அவ்வளவுதான். அவங்க ஓப்பனா ஒதுங்கிட்டு போயிடுறாங்க, அவ்வளவுதான். நீங்க ஃபர்ஸ்ட் பெஞ்ச்ல இடம் ஒண்ணுமே இல்ல. போடுங்கன்னா ஓகே பேரு அண்ணன். போட்டிருந்தா கூட அவங்க மனசு இறங்கி கூட வந்திருக்கலாம் இல்லையா? பேரு போட்டாங்கப்பா. அவங்க பேரே போடல ப்ரோ. இப்போ உதயநிதி அதுதான். பேர் ஃபர்ஸ்ட் போட்டுறீங்க, ரெண்டாவது கீழே ரஜினி சீஃப் கெஸ்டா போடுறீங்க, அந்த சைடு வந்து கமல் பேர் போடுறீங்க. ஏன் நீங்க ஐகானா இன்வைட் பண்ற 2 பேரை மேல போட்டு கீழே நீங்க சொல்ற மாதிரி ரெஸ்பெக்ட் படி பார்த்தனா கீழே போடலாமே? இது கலைஞர்கள் நடத்துற விழா தானே அது. யார் சீஃப் கெஸ்ட் இதுல? இப்ப அது இது ஆட்டோமேட்டிக்கா மாறுது இல்ல. இப்ப அந்த இடத்துல தானே எல்லாருமே கொஸ்டின் ரைஸ் பண்றாங்க, வேற எதுவும் இல்ல. ப்ரோ இத்தனைக்கும் நம்ம அந்த சீனியர் ஆக்டர்ஸ்க்கு மரியாதை கொடுக்க கூடாதுன்னே சொல்லல. மரியாதை நாலு பேரோட பேரும் போடுங்கன்ற. அட் த சேம் டைம்ஸ் வந்து இப்போ 4 பேருமே ஐகானிக் ஆயிட்டாங்கல்ல. இப்போ இவங்க 2 பேர் இல்லாத இடத்த கடந்த 10 வருஷமா யாரு ஃபில் பண்ணிருக்கா? இந்த ஐகானுக்கும் கொஞ்சம் இப்ப இதுக்கு அடுத்து வரவங்களும் யாரும் ஃபில் பண்ண முடியாது ப்ரோ இந்த பிளேஸ். அதுதான் சொல்றேன். இப்போ அந்த இப்போ இவ்வளவு பேர் கோவப்படுறதுக்கு காரணம் இப்ப ரேவந்த்ல அதுக்கு இவ்வளவு கோவப்படுறாரு. அவருக்கு அதான் சொல்றாரு, இப்ப நாங்க இவ்வளவு இது பண்ணிருக்கோம், எங்களுக்கான ஒரு ரெஸ்பெக்டே கிடைக்கலன்னா அப்ப அவங்க எல்லாருமே கோவப்படதான் செய்வாங்க. ஆனா இவங்களுக்கு ஒருத்த யாராவது விஜய் ஏதாவது ஒரு ஈவென்ட் அட்டெண்ட் பண்ணலனா இதுக்கு முன்னாடி யார் பேசினான்னு தெரியல. இதுக்கு முன்னாடி எல்லா ஈவென்ட்லயுமே அப்படின்னு ஒருத்த குறப்புண்டா மட்டும் சொல்றதுக்கு எங்க பேரு சொல்றதுக்கு வருவாங்க. இதுக்கு முன்னாடி எல்லா ஈவென்ட்லயுமே நீங்க பாத்தனா கூட அதே சேம் மிஸ்டேக் தான் நம்ம நடந்திருக்கும். இதே டைம்ல இருந்த விஜயகாந்தே நிறைய இடத்துல அவாய்ட் பண்ணிட்டு. இல்லடா நாளை ஆனா ஒரு விஷயம் நான் சொல்றேனே சையதுனே, நாளைக்கு நீங்க 2 பேரும் அட்டெண்ட் பண்ணல, நாளைக்கு நான் இவங்க 2 பேருக்காக நான் இப்போ பேசுவேன். ஆனா போராடுறதுன்னு பார்த்தோன்னா நான் தளபதிக்காக மட்டும் தான் போராடுவேன். நாளைக்கு தளபதி அட்டன் பண்ணல, இவங்க ஏதாவது வந்து இந்த குரூப் வந்து விஜய்க்கு கூப்பிட்டோம், அவர் வரல, அதுக்கு நாங்க எதுவும் பண்ண முடியாது, நாங்க அப்படி இப்படின்னு பேசினாங்க. கொம்மால செத்தாங்க கமெண்ட்ஸ். ஒருத்த போயிட்டு வரேன் ட்வீட்ல அசிங்கமா கேட்பேன், புண்டா வைங்களா ப்ரோ. நீங்க நாளைக்கு 2 பேருமே வரனால அந்த ஃபங்க்ஷன்ஸ் அப்பதான் ப்ரோ, நீங்க வேணா பாருங்க. தப்ப இந்த ரஜி கமலா வச்சுலாம் அந்த ஃபங்க்ஷன் சூடு இந்த 2 பேரும் வந்தனா அவங்களால ஒரு கிரவுடும் புல் பண்ண முடியாது, ஒரு அட்டென்ஷன் சீக்கிங்கும் டிஆர்பியும் பெருசா தேராது, ஒரு அட்டென்ஷன் சீக்கிங்கே வராது. ஓரளவுக்காக தான் ஒண்ணு விஜய் வரணும் இல்ல அஜித் வரணும், 2 பேர்ல யாரனா தளபதி வந்தாருன்னா. ஆமா தளபதி வந்தாருன்னா ஃபங்க்ஷன் வந்து 2 பேர் வந்தாங்கன்னா அந்த 2 பேர் மீட் பண்றாங்க, அந்த வைப்ரேஷன் இருக்கும் ரொம்ப நாள் கழிச்சு. 2 பேர்ல யார் வந்தாலுமே அட்டென்ஷன் சீக்கிங் இருக்கும், 2 பேர் வந்தா இன்னும் ஓவரா இருக்கும். அதான் உண்மை. நம்ம ஏன்னா இந்த எப்பவுமே இப்போ ஆஃப்லைனும் சரி ஆன்லைனும் சரி இந்த ஃபேன்ஸ் தான் இப்போ மெஜாரிட்டி. அவங்க 2 பேர் ஃபேன்ஸ் ஒண்ணுமே இல்லை என்ன கேட்டா. இப்ப மெஜாரிட்டி இவங்க தான் யங்ஸ்டர்ஸ், இவங்க தான் அட்டென்ஷன் சீக்கர்ஸ், இவங்கள தான் புல் பண்ணணும் நீங்க. சாதாரண விஷயம் தெரியல அவங்களுக்கு, இது பெரிய விஷயம் தான். யாரு கலர் ப்ரோ ஒருத்தர் அட்டென்ஷன் சீக்கர் பண்றது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா உங்களுக்கு? ப்ரோ அது ரஜினி இல்ல நீங்க யூஸ் பண்ற வேர்ட் தப்பு ப்ரோ. இல்ல சாய்ஸ் ஆஃப் வேர்ட் தப்பு. அட்டென்ஷன் கெய்னர் அதாவது கிரவுட் புல்லர்ஸ் அப்படி சொல்லுங்க. கிரவுட் புல்லர்ஸ். நான் ப்ரோ ஜாக் மாதிரியே பேசுறியா ப்ரோ நீ? போ ப்ரோ கஷ்டமா இருக்குது. நீ இவ்வளவு நேரத்துக்கு முன்னாடி பேசிட்டு இருந்தியே ப்ரோ, அதோட வா. சரி நான் ஜாக் விட்டு நல்லா பேசுவேன் ப்ரோ. ஏய் ஜாக்கா என்னடா இவரா? எல்லாருக்கும் ஒரு கோவம் இருக்கதான் செய்யும். நான் சொல்லிடுறேன். நான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பெரிய சமாச்சாரமாவே எடுக்கல. ஒரு ஏதோ மூத்த நடிகர்கள் 2 பேர் ரெண்டாவது அதுல ஒரு இது அட்டென்ஷனே கொடுக்கல. கடைசி வரைக்கும் மூத்த நடிகர் இவங்க 2 பேரே மூத்த நடிகர் புரியுது உங்க கோவம் புரியுது. நீங்க எல்லாம் இந்த பெர்ஸ்பெக்டிவ் வைக்கும் போது கொஞ்சம் வேலிடா எனக்கு தோணும். இல்ல ஒரு நிமிஷம் சையத் ப்ரோ, இன்னைக்கு தளபதி வந்து சினிமால இருக்காரு, ஓகே. நாளைக்கு அவர் அரசியல் போயிட்டாருன்னா நீங்க அதுக்கப்புறமா கூப்பிட்டாலும் அவர் வரப்போறது கிடையாது, அஜித்தும் வரப்போறது கிடையாது. இப்ப 2 பேர் நிலைமையும் அப்படிதான்டா இருக்கு. 2 பேரும் எத்தனை நாள் இருப்பாங்க அடிக்க போறாங்கன்னு தெரியல நமக்கு. அவரோட
இல்ல அவரோட ரேவந்த் வியூல ப்ரோ இருந்தாரு. நம்மளும் ரேவந்த் ப்ரோ நம்மளோட அதுக்கு நான் ஒண்ணு பட் நான் வந்து இப்ப பேர் டேய் எழுதாததுக்கு சப்போர்ட் சக்தி பண்ணல. பட் அதுக்கு ப்ரோ பேச விடுங்களேன் ப்ரோ. அதுக்குள்ள டேய் சக்திங்காதீங்க. வன்மத்தை கக்காது நான் சக்தி இல்ல கடுப்பேறுவேன். நான் அன்னைக்கு யாரு அது? இப்போ நீங்க அது சொன்னீங்கல்ல, இதுக்கப்புறம் எப்போ வருவாங்கன்னு. இதுக்கப்புறம் நம்ம தான் ப்ரோ அங்க மெயினாவே இருப்போம். உங்களுக்கு புரியுதா? டேய் உனக்கு புரியுதாடா? நம்ம ஆளா இருக்கட்டும், அஜித்தா இருக்கட்டும் வருவாங்களானே தெரியாதுடா. இருப்பாங்களானே தெரியல அவங்க அதுக்கப்புறம் அவங்க சினிமால. இண்டஸ்ட்ரியில இருப்பாங்களானே தெரியல. இப்ப டேய் அஜித் 2 பேரும் பார்த்து சூஸ் பண்ணிட்டு இருக்காங்கடா. உனக்கு புரியுதா இல்லையா? அவ்வளவுதான் முடிஞ்சுச்சு. ஜாக் ப்ரோ கடைசி டைம்ல அப்படி ஒரு இருக்கும். ஃபங்க்ஷன் நடக்கிறப்ப அந்த டைம்ல யார் சிஎம்மா இருக்காங்களோ அவங்க வந்துதானே ஆகணும். புரியுதா? இன்னும் புரியலையா? அப்ப உங்களுக்கு டைரக்டா அப்பா. சொல்லணுமா இன்னும்? அஜித்துக்கு என்ன பண்றது சக்தி, சக்தி? அதுக்குள்ள ஏகேக்கு அஜித்துக்கு என்ன பண்றது? ஏகேக்கு மரியாதை கொடுக்க மாட்டீங்களா? அப்போ அப்ப ஏகேக்கு மரியாதை கொடுக்க ஏகேக்கு என்ன பண்ணுவீங்க? விடு, அது நம்ம பிரச்சனை இல்ல, அது நம்ம பிரச்சனை இல்ல. சையத் ப்ரோ இது ஒரு நீங்க காமனான தான் அந்த விஷயம் தான். நம்ம ஃபங்க்ஷனுக்கு இப்போ விஜயின் மைலேஜ் மட்டும் தேடி கேட்டனால கொடுத்துட்டு நம்ம இருக்கீங்க. தப்பு. இப்போ நம்ம அஜித் விஜய் தான் கேட்கிறோம். ஜாலியா சொன்னேன், அவ்வளவுதான். நான் ஏகேலாம் நான் ரெஸ்பெக்ட் பண்றேன்ப்பா. ரைவல் தான், நமக்கு ஈக்குவலா வரமாட்டான் அந்த இதெல்லாம் ஓகே எனக்கு. பட் ஐ ரெஸ்பெக்ட். ஒரு ரைவலா கூட நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணுவோம், எனிமின்னு சொல்ல மாட்டேன். ஒரு ரைவல் நான் ரெஸ்பெக்ட் பண்றேன். அவர் இவ்வளவு தூரம் உழைச்சிருக்காரு, வந்திருக்காரு. ப்ரோ தயவு செஞ்சு இந்த ஃபங்க்ஷன் டாபிக் விட்டு யாரெல்லாம் பேசுங்க ப்ரோ. நீங்க தான் அதுக்கு மைலேஜ் தேடி கொடுத்துட்டு இருக்கீங்க. இதெல்லாம் இத்தனை வருஷமா அப்படிதான் விட்டுட்டு இருக்கோம். வெயிட் பண்ணு, இது நம்ம இத பத்தி பேசாம பேசினாலும் மைலேஜ் இருக்க போற ஒரு ஈவெண்ட் தான். மைலேஜ் இருக்கும். சரி சும்மா வந்து பேசி மைலேஜ் ஏன்டா எத்தனை வருஷம் தான் இவனுங்க பெரிய புண்டா மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்க நம்ம காசை திட்டு நம்ம போஸ்டர் எல்லாம் அஜித் விஜய் போட்டோ தான் எடுத்துட்டு வருவாங்க பாரு. நீ அந்த ஈவென்ட் ஃபுல்லா அதுதான் நடக்கும். கத்துவாங்களா இல்ல விஜய் அஜித் பேர் சொல்லும் போது கத்துவாங்களா? சவுண்ட் வார்த்தை யாருக்கு அதிரும்? ஆமா ஆமா, அவர்தான் வந்தாதான் முடியும். டிஆர்பி எல்லாம் பெருசா தேவை. சரி என்னமோ பண்ணிட்டு போறானுங்க, விடுங்க. விஜய் டிவி அவார்ட் ஷோஸ்ல ரஜினி தான் வந்து பேசுவாங்க. அவன் பேரு எவனாவது கத்தி இருக்கானா? விஜய் அஜித் பேர் வரும்போது தான் கத்துவாங்களே. அவங்கதான் மேஜர் க்ரௌட். ஓகே தான், புரியுது என்ன சொல்றது. வயசு கூடன்னு பாக்குறாங்க, விடுங்க. அதை டைஜஸ்ட் பண்ண முடியல, விடுங்க, அவ்வளவுதான். மூத்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டாங்க, அவ்வளவுதான். நான் ப்ரோ மூத்த நடிகர் மூத்திரம் பண்ணாடி இந்த கவுண்டமணி கிரிஞ்சுங்க அவங்க தாண்டா வருது. வேற இதுக்கு ஒண்ணும் இல்ல சார். நீங்க உங்களுடைய ட்வீட்ல உங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்திட்டு போங்க. யாரை டேக் பண்ணணுமோ டேக் பண்ணிட்டு போங்க. ரேவந்த் எல்லாம் உதயநிதி டேக் பண்ணி கேட்பான். ரேவந்த் மோடியை டேக் பண்ணுவான். மோடிஜி தமிழ்நாட்டுல அநியாயம் நடக்குது. நம்ம குரூப்லயே நிறைய 200 ரூபா குரூப் இருக்கு. அதனால இனிமே கொஞ்சம் பார்த்து சஞ்சீவ் எங்க போயிட்டானா? சஞ்சீவ் இருக்கான். சொல்றா கலரு. ஆறா ரேவந்த் சொன்னா சொல்லுகிறான். கேள்றேன் என்ன சொன்னான்? 200 விடு, அவன் சங்கியா இருக்குது, அவனுக்கு கஷ்டமா இருக்குது. விடு, சங்கி பண்டெல்லாம் நம்மள கேட்கலாமா? கேள்றா ப்ரோ. இல்ல சஞ்சு ப்ரோ சங்கி சொல்றாங்க. சீமானின் தம்பியா இருக்காது ரேவந்த். சீமான் தம்பியா? சீமான் தம்பி செய்யது ப்ரோடா. சீமான் தம்பி செய்யது ப்ரோடா. சங்கியாவே இருந்து போயிடலாம். இல்ல ப்ரோ, இல்ல அதாவது எப்படின்னா இங்க நான் வந்து 200 ரூபா இல்ல, அதனால நான் வந்து ரேவந்த் ப்ரோ இல்லாத ஒன்னதான் சொல்லுவேன். அப்படி சொல்றேன், புரியுதா உங்களுக்கு? ஓகே. அப்ப சையத் ப்ரோ என்ன சங்கியா? சீமான் தம்பிடா. சீமான் தம்பிடா. ஒரே ஒரு பாயிண்ட். கீழ இருக்கிற நான் பேசுறது ஏதாவது தப்பு இருக்கான்னு கீழ இருக்கிற நம்ம ஃபேன்ஸ் வேணாம், அஜித் ஃபேன்ஸ் சொல்லுங்க. அஜித் சப்போர்ட் பண்ண. நீ அவங்களுக்கு ஆதரவா தானே பேசிருக்கேன். இல்ல அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம தெரிஞ்சுப்போம் ப்ரோ. அவங்களுக்கும் இருக்கும்ல, அவரும் தானே இண்டஸ்ட்ரியில இவ்வளவு வருஷம் சர்வே. அவங்க எல்லாம் வந்து இத கண்டுக்கவே மாட்டாங்க. அவங்க எல்லாம் திரைப்படம் வேண்டாம், புகைப்படம் போதும் குரூப். உள்ளுக்குள்ள அவங்களுக்கும் ஆசை இருக்குதான். அஜித் வரணும், ஜாக்கு மாமி அவங்க வரணும் போனோன்றதை விட அவங்களுக்கான மரியாதையை அவங்க ஃபேன்ஸ் எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா ஒத்த சும்மாவா 30 வருஷம் ஒத்த இவங்க கூட வந்த 11 பேர் கூட நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்க கூட வந்த 11 பேரும்
எல்லாம் டேக் போடுங்கடா. மென்டலானுக்கு போட்டதுக்கு இவங்களுக்கு எதுக்கு எடுத்தாலும் டேகா. சரி படம் எப்ப ரிலீஸ்? புறக்கணிப்போம். நான் சுடுகாடுடா. புறக்கணிப்போம் இந்த ஈவென்ட். எதுக்கு எடுத்தாலும் போராட்டம் ஓடணும். இல்ல, நாடு விட்டா சுடுகாடுடா. என்னடா நீங்க ரேவந்த் என்ன விட்டா நீ வந்து #we ignore கலைஞர் 100ன்னு போடுவீங்க போட்டு என்னையா இது? எடுத்து கொடுக்கறாராம் ஒருத்தர் ஒரு எடுத்து ஹேஷ்டேக். கொடுக்கறாராமா. ஆமா அதான். சரி, இந்த மாதிரி இல்ல, light இல்ல, stack சொல்லி trending இன்னொரு அது விஷயம்டா. இதுடா. சொல்லி இன்னொன்னு காட்டுங்க. ஒரு நாளைக்கு ஷூட், இன்னொரு விஷயம் நான் சொல்றேன்டா. ஒரு நாளைக்கு ஷூட் நடக்குதுன்னு வச்சுக்கோயேன், பெப்சில இருந்து ஆட்கள் இவங்க 2 பேர் படத்துக்கு தான் ஹையஸ்ட் இது அது பேர் என்ன ஜூனியர் ஆர்டிஸ்டே கூப்பிட்டு வருவாங்க. அது தெரியுமா? ஒரு விஜய் படத்துக்கு ஒரு நாளைக்கு மினிமம் வந்து 300 பேர் ஜூனியர் ஆர்டிஸ்ட கூப்பிட்டு வருவாங்க. ரெட்டிக்கு எவ்வளோடா ரேவந்த்? கேக்கலடா. ரெட்டிக்கு எவ்வளோ ஜூனியர் ஆர்டிஸ்டுக்கு? ஒரு 1000 rupees இருக்குமா? இல்ல பாய்ஸ்க்கு வந்து 500டா, நம்ம ஏஜ் பாய்ஸ்க்கு. லேடிஸ்க்கு கேர்ள்ஸ்க்கு வந்து 800ஓ 900ஓ. சரிதான். இப்ப என்ன பண்ணலாம்னு சொல்ற ரேவந்த்? சொல்லு, உன்னுடைய இதுல ஒரு நியாயம் இருக்கிறதா தெரியுது. நான் ரொம்ப பெருசா இதை நான் எடுத்துக்கல. ஒண்ணுமே பண்ண முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது சையத் ப்ரோ. நம்மளா பேசிக்க வேண்டியதுதான், அவ்வளவுதான். வேற என்ன பண்ண முடியும்? என்ன பொறுத்த வரைக்கும் தளபதி வரலாம் என்னுடைய விருப்பம், அண்ட் ஆசை. என்ன கேட்டீங்கன்னா இந்த மாதிரி இது பண்ணதுக்கு அப்புறம் 2 பேரும் அட்டென்ட் பண்ண கூடாது. இவங்களுக்கு ஒத்த டிஆர்பி புண்டைக்கு மட்டும் இவங்க 2 பேரும் தேவையா? ஒரு மரியாதையே இல்ல, அட்டென்ட் வேற பண்ணுமா? சரி விடுங்க. எத்தனை பிராடி கம்முனு கண்ட்ரோல் பண்ணுங்கடா. சக்தி, உன்னுடைய இறுதி இத வந்து கன்க்ளூட் பண்ணி இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இறுதின்னு பயந்துட்டேன். என்ன என்னோட நீ கண்ட்ரோல் பண்ணலாம்னு சொல்றா. பாவம். முடிவுரை அடுத்த டாபிக் போலாம். முடிவுரை எனக்கு வந்து அதான் ப்ரோ, நான் வந்துட்டு தளபதி இதுக்கப்புறம் இந்த சினிமா ஃபங்க்ஷன்ல நீங்க சொன்னதுதான், அவர் ஆக்டரா கலந்து பாரான்றது ஒரு டவுட். சோ அவர் வந்துன்னா நல்லா இருந்திருக்கும். பட் இவங்க பெயர் போடாதது கரெக்ட் தப்புன்னு தான் நான் சொல்ல. தப்பு தான் அது ஓகே. அதனால அது ஒரு பெரிய ப்ராப்ளம் இல்ல. போட்டிருந்தா உங்களுக்கான மரியாதை கொடுத்துருந்துருக்கலாம். பட் அதை தாண்டி வேற ஒன்னும் அதுல சொல்றதுக்கு இல்ல. பட் வர்றது வந்து வரலாம்ங்கிறது நம்ம விருப்பம். இல்ல ப்ரோ இப்போ சினிமா இருக்குல்ல, நான் ஒரே ஒரு இன்னொரு பாயிண்ட் ஆட் பண்ணிக்கிறேன். சினிமா இருக்கு, இவனுங்க இந்த ட்விட்டர்ல ஆன்லைன்ல எல்லாம் போஸ்ட் பண்றாங்கல்ல, இந்த ஒரு படம் வரும்போது ஆன்லைன் ப்ரொமோஷன் அது இது பண்றாங்கல்ல, இதெல்லாம் யாரு வந்து இவங்களை எந்த வியூவர்ஸ் போய் இங்க ரீச் ஆகுது? ட்விட்டர்ல எல்லாம் பண்றது ஒண்ணு விஜய் ஃபேனா இருப்பான், இல்ல அஜித் ஃபேனா இருப்பான். இவனுங்க பண்ற ப்ரொமோஷனே நம்மளுக்கு தான், நம்ம பாக்கணும் தான். கனி என்னையா மியூட்ல உட்கார்ந்துட்டு இருக்கிற? கருத்து சொல்லு. இதுல நான் எங்க பாருங்க, இது வந்து உங்களோட இது எனக்கு கருத்து எப்படி அதுல சொல்ல முடியும்? உங்க உரிமையை நீங்க கேளுங்க. ஆனா எனக்கு அதுல வந்து என்ன கேக்குறாங்கன்னா, வயசாயிட்டாலும் பெரிய மனுஷனா அப்படிங்கிறப்பல, வயசு கூடிட்டு இருக்குதுன்னா பெரிய மனுஷனா, அச்சீவ் பண்ணி அப்புறம் பேசலாம் அப்படின்னு இவன் சொல்லுவான்ல. இந்த அவங்க 2 பேரும் அச்சீவ் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி. அப்பா படத்துல அச்சீவ் பண்ணலன்றீங்களா? தம்பிராமையா சொல்லுவாரு, அச்சீவ் பண்ற அப்புறம் பேசலாம் அப்படின்னு. சுரேந்தர் ப்ரோ, நீங்க கருத்தே சொல்ல. இதுல அச்சீவ் பண்ணதுக்கான ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும். இல்ல, உங்களுக்கு அச்சீவ் பண்ணதுக்கு பல ஃபங்க்ஷன்ல பல இதுல வருஷ காலமா 20, 30, 40 வருஷமா உங்களை ஐகானா வச்சு இது பண்ணிட்டாங்க. ஓகேயா? அததான் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. செய்யுது அது என்ன பண்ண சொல்றீங்க? அது எப்படி சொல்றது? இப்போ நான் பூமர் அங்கிளை மட்டும் மேல ஏத்தி விட்டேன், இதெல்லாம் ஏன்டா கண்டிக்கிறீங்க, கம்முன்னு வேலையை பாருங்கடா அப்படின்ட்டு சொல்லிட்டு போயிடுவாரு. ஆமா, அதுதான் உண்மை. ஆமா சரிப்பா, இப்ப கூப்பிடலங்கிற கோவத்துல எதுவும் நீங்க இதெல்லாம் பண்ணாதீங்கப்பா, அதோட விட்டுருங்க. இவர் பாத்தீங்களா, இவர் அப்படியே என்னடா சக்தி, நான் எதுவும் போட்டுறாதீங்கடா, போட்டு யாருமே பாய் கார்டு கலைஞர் 100 போடாதீங்கடா. இல்ல எனக்கு தெரிஞ்சு
ஸ்பேஸோட ஆர்மியும் சேர்ந்து போட்டா இது என்ன actually நடக்கும் தெரியுமா? 2 ஆர்மியும் சேர்ந்து அடிக்கணும் ஸ்ட்ரெயிட்டா எங்க ஸ்ட்ரெயிட்டா அங்கதான் போவோம் நியூஸ். சாரி மியூட் ஏன்டா போட்டு இருக்கிறேன். கத்துறீங்க? என்னடா உங்களுக்கு பிரச்சனை நல்லா இருக்கும்? கனி bro, கமல் 50 எந்த வருஷம் கொண்டாடினாங்க? பூமர் அங்கிள் நீ சொன்ன டயலாக் நான் முன்னாடியே சொல்லிட்டேன், விட்டுரு. சங்கீத் பையலே என்னடா பிரச்சனை விட்டுருங்க உனக்கு? விட்டுருங்க. இதோட இந்த ஸ்பேஸோட இது முடிவிட்டு இது போட்டு அப்புறம் இனிமே அஜித் குமார் ஃபேன்ஸோட சேர்ந்து வாங்க 2 ஆர்மி இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இதோட பாத்தீங்களா விட்டுருங்க. இந்த இவரை யாரா இவரு? டேய் சரியான வேஷம்டா இவரு. நான் என்ன தப்பா ஐயோ அந்த ஊர்ல எதையுமே கருத்தே சொல்ல முடியாதப்பா. கருத்து சுதந்திரத்துக்கு பெரிய நேத்து சொன்னிய ஒரு கேள்வி, மச்சான் இவரு சரியான வேஷம்டா இவரா. ஆரம்பிங்க நீங்க. நியாயம்னு பார்த்தா இது 2 ஆர்மியும் சேர்ந்து ஒரு டேக் போட்டுதான் ஆகணும். ஐயோ ரெண்டு ஆர்மியும் சேர்ந்து இந்த 2 ஆர்மியை அடிக்கலாம் அந்த மாதிரி கூட பிளான் பண்ணுவீங்க போல. நீ பற்ற வைத்த நெருப்பு ஒண்ணு ஆரம்பிங்கடா. அப்ப கமலையும் ரஜினியும் அடிக்க போறீங்களா? இல்ல கமல் ரஜினியே அதான் விஜய் சேர்ந்து அடிக்கிறோம். இப்போ ரேவந்த் வந்து பிளான் பண்ணுவான் பால் பாக்கெட் கூட என்ன டேக் போடலான்னு. இல்ல ப்ரோ இல்ல சுரேஷ், நான் கேக்குறது ஏதாவது தப்பு இருக்கானே? நீங்க இவ்வளவு நேரம் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் கிடைக்காதடா, சும்மா இதே பேசினீர. கண்டுக்காதையா, அப்படியே கண்டுக்காம விட்டுறா. என்னடா இப்படியே கடைசி வரைக்கும் ஒருத்த கண்டுக்காம சுரேஷ் ப்ரோ சொல்லுவாருன்னு சொன்னா அவருக்கு நீங்க மான ஓவர்லாப் பண்ணிட்டே இருக்கீங்கடா. என்னடா பிரச்சனை உங்களுக்கு? என்னடா பிரச்சனை? நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன். இதுல பேர் போடுறது பேர் போடாத விட நெல்லையில போயிட்டு இப்போ ஒரு தளபதி பண்றாருல அதான். இல்ல சாரி ஒரு நிமிஷம். சாரி கைனட் டிவி அன்சப்ஸ்கிரைப் பண்ணுங்கடா. அன்சப்ஸ்கிரைப் பண்ணுங்கடா கைனட் டிவியை. ஜாக் ஒரு நிமிஷம். ஃப்ரீ டிவி ப்ரோ. அது நாங்க பண்றது. இல்ல நாங்க மக்களுக்கு பண்றது. நடிகர் சங்கமா இவர் சினிமாக்கு ஆற்றிய இதுக்கு இவ்வளவு இது பண்ணிருக்காரு. அதுக்கு நீங்க என்ன மரியாதை? இதுலயே பொலிட்டிக்கல் இருக்குங்க. இதுலயே பொலிட்டிக்கல் இருக்கும். அது இருக்காம இருக்கும்னு நினைக்கிறீங்க? நடிகர் சங்கம் சேர்ந்துதாங்க நடத்துது. அந்த நடிகர் சங்கமே நடத்துதுல அதுலயுமே ஒரு பொலிட்டிக்கல் இருக்கும். இருக்காதுன்னு நீங்க நம்புறீங்களா? எல்லாத்துலயும் பொலிட்டிக்கல் அது ஓகே புரியுது. ஆனா சொல்றேன் ப்ரோ, உங்களுக்கு ஒரு உண்மை சொல்லணும்னா அந்த முரளி ராமசாமியா அவரே டிஎம்கே தான் ப்ரோ. போதுமா? இதுக்கு மேல என்ன பண்ணணும் சொல்லுங்க. இல்ல அது தெரியும்ப்பா. அவர் டிஎம்கேயா இருக்கிறதுக்கும் இவங்க 2 பேருடைய பேரை வந்துட்டு இன்க்ளூட் பண்ணாம இருக்கிறதுக்கும் என்ன இதுன்னு ரேவந்த் கேக்குறாப்ல. அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு நான் சொல்லல. அந்த ஐயாச்சாமிக்கு நான் என்ன சொல்றேன்னா அந்த 2 ஹீரோ இருங்க ரேவந்த் ப்ரோ, நான் சொல்லிக்கிறேன். அவனை ட்ரிகர் பண்ணாத. இனிமே ஏகே பாய்ஸோட சேர்ந்து அவன் டேக் ப்ரோ கோஸ்ட மியூட் பண்றதுக்கு ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன் இருக்கா? ரேவந்த் அவர் எந்த ஐடியா சொல்றாரு போட அவனுக்கு கேள்றா. ஆல் பைட் பண்ணு. இல்ல ப்ரோ ரேவந்த் ப்ரோ ஒரு நிமிஷம் நான் சொல்றேன். அதாவது நான் எப்படி பாக்குறேன்னா இவங்க 2 பேரும் வரலன்னு இருப்பாங்க. சரி ஓகே வர்றவங்க பேர் போடலாம் அந்த மாதிரிதான் போட்டிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்படிதான் தோணுது. நாளைக்கு ரஜினி கமல் தவிர யாராவது இல்லம்மா கன்ஃபார்ம் ஆகலம்மா ரேவந்த். வரலனாலும் அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய ரெஸ்பெக்ட் கிடைக்கணும்டா. அவ்வளவுதான் சிம்பிள். அந்த பத்திரிகை கொஞ்சம் மேல போடுங்க. அதுல என்ன சீஃப் கெஸ்ட்னு போட்டிருக்காங்க. ஒரு சின்ன லைன் ஸ்டாலின் தான் சீஃப் கெஸ்ட். ஓகேவா? இது வந்து யாராவது ஷேர் பண்ணுங்க, மேல ஷேர் பண்ணுங்க பாப்போம். சீஃப் கெஸ்ட் வந்து சீஃப் மினிஸ்டர் இந்த பிரசன்ஸ் ஆஃப் அப்படின்னு போட்டு இவங்க 2 பேர் இந்த பிரசன்ஸ் 2 மினிஸ்டர் பேரு உதயநிதி ஸ்டாலினும். ஆமா அப்ப இந்த பிரசன்ஸ் ஆஃப் தளபதி விஜய்னு போட்டு வந்துச்சுன்னு வைங்களேன். நீங்க என்ன பண்ணுவீங்க? அவர் வரலன்னா என்ன பண்ணுவீங்க? வேற ஏதாவது போடு. இந்த பிரசன்ஸ் வேற ஏதாவது போடு. எதை வேணா போடலாம். பேரை போடுறதுக்கு ஒண்ணும் ஆதரவுடன் அப்படி போடு. ஆதரவுடன் அந்த மாதிரி வித் தி சப்போர்ட் ஆஃப். இந்த பெப்சிக்கு இதுக்கெல்லாம் காசு கொடுக்கலையாடா? அவ்வளவுதான்.
குமரனை வச்சுட்டுலாம் இது பண்ணாதுங்கடா, அவன்லாம் பெரிய ஐடி, அவன்லாம் இந்த விஷயத்த கையில எடுத்தான்னா அது போற லெவலே ரீச்சே வேற அவன் மாதிரி டேக் போட்டானா ரீச் இதோட இவர் எப்போ இவர் தெரியும் இவர் இல்ல இல்ல இவர் இப்ப எப்படி தெரியுமா இருக்காரு, பதனி பதனி அப்படிங்கிற மூட்ல இருக்காரு. இந்த ஊர்ல கருத்து சுதந்திரமே எதுவுமே இல்லடா. மதனு லிசனர்ல இருக்கிறியடா, கருத்து சுதந்திரம் பேச விட மாட்டேங்கிறானுங்க. நீ பூமர் அங்கிள பேசவே விடாம அவர் கீழே போயிட்டாரு பாரு கோச்சிட்டு. அப்படியா? சரி சரி சாரிப்பா, ஏதாவது கொஞ்சம் நிறைய பேசுங்க, சாரி. ஆனா நான் என்னமோ பர்சனலா பேசுற மாதிரி ஒருத்தன் இல்ல இல்ல ரேவந்த் ப்ரோ நான் இப்பயும் சொல்றேன், நான் யூபியும் கிடையாது, 200 ரூபாயும் கிடையாது, சங்கியும் கிடையாது, எதுவும் கிடையாது, இரட்டலையும் கிடையாது. ஏன்னா எனக்கு எதுவுமே தெரியாது. ஆளை விடுங்க, பல்லையில காவிடுதான் இருக்கேன். ப்ரோ ஓட்டர் ஐடிக்கு வயசெல்லாம் இருக்கு, நான் எடுக்கல அப்படி சொல்லுங்க ப்ரோ. என்னமோ என்கிட்ட கிடையாதுங்க மாதிரி சொல்றீங்க. எனக்கு இல்ல, எப்படி பார்த்தாலும் உங்ககிட்ட இல்லடா. நான் எடுக்கல, எனக்கு இல்லங்கிறது வேற, நான் எடுக்கலங்கிறது எப்படி எல்லாம் கவர் பண்றான் பாரு. ஆனா எனக்கு 2026 பாத்துக்கலாம். போராடுவோம் போராடுவோம் இறுதி வரை போராடுவோம். போராடுறதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல. இந்த நாய்களுக்கு இவங்க 2 பேரும் வச்சுதான் வியாபாரம் ஓட்டிட்டு இருப்பாங்க. பாருடா எவ்வளவு ஸ்பேஸ் இருக்குடா அந்த இன்விடேஷன். அங்க பாருடா கொட்டையா அவ்வளவு ஸ்பேஸ் இருக்குடா. இரு ஒரு நிமிஷம் இரு. ஒருத்தவன் வந்தா அவனுக்கு 3 டிஆர்பி வரும், இன்னொருத்தவன் வந்தா 1.5 டிஆர்பி வரும். இவன் லட்சியம் என்ன பண்ண போறானுக்கு போய்? அதுதான் சொல்றேனே, டிஆர்பி வரது 2 பேரும் ஃபிளாப். இந்த ஷோவே ஃபிளாப். என்ன கேட்டா குமரா என்ன? இல்லடா நீ குமரா இதுல ரஜினியும் கமலையும் நீ அடிக்க முடியாது. இது ரியாலிட்டி. அது பண்றது இவனுங்க. இரு நான் எதுவுமே தப்புலாம் சொல்றேன். நம்ம 10 மணிக்கு சும்மா உட்கார்ந்துறோம்டா. இங்க பாரு, டிஆர்பியோட ரீச் யாருக்கு இருக்குதோ அவங்கள தானே போடணும். இல்லடா அது கூட இல்லடா, சீனியாரிட்டினாலும் லெஜெண்டரி ஸ்டேட்டஸ்ல இருக்கிற ஒரு 4 பேர் போடுங்க. சரி ரேவந்த், அது போடுறதெல்லாம் இருக்கட்டும். நேற்று போஸ்ட் பண்ண வேண்டிய வீடியோ ஒண்ணு மறந்துட்டேன், அது போஸ்ட் பண்ணிட்டு மேல ஷேர் பண்றேன் பாரு. எப்படி சூப்பரா இருக்கா? நாங்க என்ன டாபிக் பேசிட்டு இருக்கோம், என்ன டாபிக் எடுத்துட்டு சொல்றான் பாரு முண்டை. சரி எனக்கு ஒரு டவுட். யாரா அந்த சாமிநாதன்? அவன் பேர்லாம் போட்டு வச்சிருக்கானுங்க, நம்ம ஆள் பேர் போடல. ஜாக் ப்ரோ எனக்கு ஒரு டவுட். ஜாக் ப்ரோ எனக்கு ஒரு டவுட். ஒரு நிமிஷம் ரேவந்த், உதயனா அப்படின்னா லெஜெண்டரி ஸ்டேட்டஸ் போயிட்டாரு. உதயனா பேர் 3வது இருக்கிற அளவுக்கு. இல்ல அவரு கலைஞர் பேரன், திமுக கட்சியில இருக்காரு. நீ வேற அந்த இது எடுக்கும் போதெல்லாம் ஊப்பி மாதிரி முட்டு கொடுத்துருக்கு. அதை விட்டு தள்ளுப்ரோ, அவனுக்கு சொல்லிக்கிறானு. இல்ல எனக்கு இன்னொரு டவுட். தளபதி விஜய் அவர்கள்னு போடுவாங்க, அஜித்துக்கு ஏகே அஜித் குமார் அவர்கள்லாம் போடுவாங்க. அஜித் குமார் அவர்கள் அல்டிமேட் ஸ்டார் இருக்குல்லடா, அல்டிமேட் ஸ்டார் அஜித் குமார். ஒரு நிமிஷம் கலரு, உனக்கு எந்த இடத்துல எப்படி பேசணும்? அசிங்கமா கேட்கணும். புண்டா போனேன். டேய் நான் எதுவுமே பேசல. எனக்கு 2 பேர் டார்கெட் பண்றானுங்கடா. என்ன டார்கெட் பண்றாங்க? எதுவுமே பேசல மச்சி, டார்கெட் பண்றானுங்கடா. இப்ப எல்லாரும் ஒழுங்கா பேசிக்கிட்டு இருக்கும்போது யாரு போய் ரப்பர்னா தேவையா உனக்கு? யாருக்காச்சும் கேட்டுச்சா? யாருமே கேட்கறாரு. கேட்டுச்சு சிரிக்கிறாரு பாருங்க. யாருமே கேட்கல அந்த வார்த்தை. இல்லடா நீங்க பேரும் கடைசி வரைக்கும் இப்படியே அடிச்சுக்கிட்டு இருங்க 2 ஆர்மியும். உங்களை வச்சு வியாபாரம் தான் பாப்பாங்க. நீ ஏன்டா கெட்ட வார்த்தையை பேசுற? தூதுவன் வருவான். அமைதியாரு. டேய் நான் எதுவுமே பேசல. விட்டோம்பா. சரி இந்த சூது கவும்ல சொல்லுவாங்கல்ல, அந்த இவன் அவன் பேரு அந்த காமெடியன். ஆமா வேணாமா தலைவர் வீட்டுக்கெல்லாம்
தலைவர் வீட்டுக்கெல்லாம் போய் நின்றாதம்மா அந்த மாதிரி. டே டேகெல்லாம் ஓட்டிடாதீங்கடா, வேணாண்டா, இது பெரிய இதா போயிருண்டா. அண்ணே அடுத்த படம் அப்டேட் சொல்லிட்டு கிளம்புங்கண்ணே. தம்பி அண்ணே ஒரு பேட்ட நிமிஷம் டயலாக் வேலையை பாடுறா, வேலை முக்கியம்டா. பேட்ட டயலாக் ஒன்று அடிச்சு விட்டுட்டு கிளம்புங்கண்ணே. ஃபங்க்ஷன் ரொம்ப முக்கியமாடா, எதுக்குடா உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க? இதே டைலாக் தான் நீங்க சொல்லுவீங்கன்னு நான் கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்னேன். பிரிக்கிறதுக்காக வர்றானுங்க அவனுங்க. இதே டைலாக் தான் நீங்க பேசுறீங்கன்னு நான் சொன்னேன். போடலனா என்ன? சுரேஷ் ப்ரோ, நான் வந்து அங்கீகாரம்ன்றது சினிமால தானே இருக்காங்க, சினிமா நடத்துற ப்ரோக்ராம் தானே. ஏய் 2 கிழவனுங்க இருக்காங்கடா, அவனுக்கு முன்னாடி இருக்கும் போதெல்லாம் பேர் போட மாட்டாங்கடா அவனுங்க. ஒருத்த சொம்பு, இன்னொருத்த அப்போ இருங்க அப்போ ஒருத்தன் செத்துட்டா. சுரேஷ் ப்ரோ, ஏன் ப்ரோ இந்த மாதிரி மீ டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்கும்போது இப்படி வன்மத்தை வந்து கக்குறீங்க? வன்மத்தெல்லாம் கக்கலையே, உண்மையா சொன்னா வன்மத்தை கக்குறேன்ற. இல்ல அவரு உண்மையா தானே சொன்னாரு. ரஜினி சொம்பு தானே, சொம்பு அடிச்சாதானே எக்ஸ்ட்ரா 20 கோடி கொடுப்பாங்க, கார் கொடுப்பாங்க, அதுக்கு தானே நடிக்கிறீங்க. கரெக்டா இருப்பீங்களா நாளைக்கும்? பாருங்க ரஜினி கடைசி பேண்ட் ப்ரோகிராம் பத்திட்டு வருது மெட்டலா. அதுதான் இது ஒரு ரேவந்த் எவ்வளவு நல்லா பேசியிருந்தான் தெரியுமா இன்னைக்கு? ரேவந்த் எவ்வளவு நல்லா பேசியிருந்தான் தெரியுமா இன்னைக்கு? 2 பேருக்கும் மரியாதை கொடுக்கணும், கூட இவங்களுக்கும் மரியாதை கொடுக்கணும். ப்ரோ எப்படி நமக்கு என்னைக்குமே தளபதி மட்டும்தான். எப்பவுமே அஜித் உப்பு போடுவான் தெரியுமா ப்ரோ? அவர்தான் இல்ல கலரு நான் பேசுறது புரியுதா? கலரு ஏய் இங்க அஜித் விஜய் புரிஞ்சுதுடா. இன்னைக்கு ஊமுங்கடா உங்களை வச்சு. இல்ல ரேவந்த் ப்ரோ அவர் இன்னைக்கு சொல்லல ப்ரோ, கலர் ப்ரோ எப்பயுமேன்னு சொல்றாரு ப்ரோ. ஏன் ப்ரோ அபியூஸ் பண்ணிக்காதீங்கடா மாத்தி. This is a pure space. அது புள்ளஞ்சோண்டிகளா இருக்க 12 பேரும் கெட்ட வார்த்தை கீழே வந்து அந்த மதன் புண்டா இருக்கிறான் ஸ்பீக்கர் கூட. டேய் நீ வேற கம்முனுறா, அவன் பெரிய அபியூசர் மதன். உன் பேரை உன் பேச்சை இவனுங்க கேக்குறானுங்க பாடுறா. குமரா நீ புதற்குழியில உட்காந்துட்டு பேசுற மாதிரி பேசுற, நல்ல சத்தமா பேசு. ஆபீஸ்ல நான் சொல்றேன் ஆபீஸ்ல இருக்கா அமைதியா ஆபீஸ்ல இருக்கா காமெடி கூட பண்ணாதுடா. காமெடி கூட கடுப்பு தான் ஆகுது இப்பெல்லாம். வரல மச்சான் இல்ல கலரு நீ ஜாலியா பேசுற, நானும் உன்னிடம் ஜாலியா தான் திட்டுறேன். ஆனா எல்லாருமே ஜாலியா இருப்பாங்கன்னு எதிர்பார்க்காத. எவனாவது ஒன்னு அசிங்கப்படுத்தி விட்டு போயிடுவான். எங்கேயாவது நீ வாங்குவ, எங்கேயாவது கோத்தா கோமான்னு கேட்பாங்க. ஐயோ இவர் சையது ப்ரோ மாதிரி எவனும் கேட்க மாட்டான். இந்த புண்டைக்கு என் மேல வன்முறை இல்லை, நீ இவனு கேட்கலாம். நீ என்ன ரஜினியாடா உன் மேல நான் வன்மத்தை வச்சு சுத்துறதுக்கு? டம்மி ரஜினியே டம்மி தான். விடுங்க நமக்குள்ள எதுக்கு போட்டு சண்டை பிடிக்கும்? ஏன்டா இப்படி கெட்ட வார்த்தையா பேசிட்டு இருக்கீங்க? ஆனா ப்ரோ எனக்கு ஒரு டவுட், இப்ப ஹோஸ்ட் திட்டினா ஹோஸ்ட் ரிமூவ் பண்ணுவானா? கண்டிப்பா. நாளைக்கு தானே ப்ரோகிராம். நாளைக்கா நாளானிக்கா? நாளைக்கு 4 மணிக்கு. நாளைக்கு 4 மணிக்கு ரேவந்த் கரண்ட் கட் பண்ணுவாங்களாடா? நாளைக்கெல்லாம் ஃபுல் பவர் இருக்கும்னே. கடன் வாங்கி பவர் போடும். இல்ல ஜாக் ப்ரோ எனக்கு தெரிஞ்சு தலைவர் என்ட்ரி அப்ப சொல்லிடுவாரு, நான் வரப்ப லைட் அமர்த்தி ஆன் பண்ணுங்க, அதான் அப்படியே மாசா இருக்கும் என்ட்ரி அப்படின்னு சொல்லிடுவாரு. அவ்வளவுதான். இல்ல நாளைக்கு ஹுக்கும் பாடு போட சொல்லுவாரு. அப்படி கிடையாது, முட்டு சந்தில போய் முட்டுற மாதிரி ஒரு என்ட்ரி கொடுத்தா நல்லா இருக்கும். தளபதி வரலன்னா இந்த ஃபங்க்ஷன்ல ஒரு மண்ணாங்கட்டியுமே இருக்காது. எந்த சுவாரஸ்யம் உப்பு சப்பு இல்லாத ஒரு நிகழ்வு. இந்த ஷோ ஃபிளாப் டுமாரோ, அவ்வளவுதான்.
இல்லடா டவுட்டே கன்ஃபார்ம் வேணாம். ஆயிடுச்சா? இருங்க இல்லடா இருங்க, சன் கன்ஃபார்ம் டிவில ஆயிடுச்சா போட்டாலே வரமாட்டார் இல்லடா சொல்லிட்டு? சன் டிவில போட்டாலே இந்த ஷோ வந்து இவங்க 2 பேர் அட்டன் பண்ணா வேலைக்கு ஆகாது. இதுல கலைஞர் டிவில போட்டா என்னத்தாகும்? கலைஞர் டிவில இல்ல வர போறான் நாளைக்கா? நீங்க இன்னொன்னு டேக் கீக்கு போட்டு அதை கமலா ப்ரமோட் ஏற்கனவே பண்ணிடாதீங்கடா. கமலாசன் எல்லாம் ஏற்கனவே பிக் பாஸ்லயே பார்த்து கொலவெறியில இருக்கானுங்க. அவனெல்லாம் நீ பெரிய ப்ரோ மனுஷன்னு சொல்லிட்டு நீங்க இல்ல வந்து இல்ல டாப்ல ப்ரோ வச்சு உங்களுக்கு இது அல்ல இல்ல பண்ணிட்டு ஆனா அது இல்ல நான் ஆனா ப்ரோ கனிய அது ப்ரோ கனிய இல்ல இல்ல ட்ரெயின் ரேவந்த் ப்ரோ சையத் ப்ரோ பண்றதுக்காக வந்து கனியும் ரேவந்த் ப்ரோ இல்ல ஒரு இல்ல ஒரு நிமிஷம் நிமிஷம் நீங்க அட்டாக் பண்ணாதீங்க ஒரு நிமிஷம் சையத் ப்ரோ. ஏன்னா அவங்க 2 பேரும் பிரான்ஸ் அவங்களுக்கு ஹர்ட் ஆகும். நம்ம என்ன விஷயம் சரி சரி நம்மளோட சரி நல்ல ஓகே. இல்ல இல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இல்ல நம்மளோட நல்ல ரேவந்த் ப்ரோ ஜாலிக்கு தான் ரேவந்த் ப்ரோ சொன்னேன். இல்ல இல்ல ரேவந்த் ப்ரோ அதுக்கு நான் இன்னொரு இது சொல்றேன். இந்த பாயிண்ட் கரெக்டா இருக்கும். அவங்க 2 பேரும் எல்லா ஃபங்க்ஷன்லயும் கூப்பிட்டு சலிச்சு போயிடுச்சா இல்லையா அதை சொல்லுங்க நீங்க. அதுல எந்த பாரு ஃபங்க்ஷன் போனாலும் தனுஷும் இல்லடா இருங்க நான் ஒரு இல்ல இல்ல சலிக்கிறத பத்தி ஒரு நான் இல்ல பேசுறேன். ப்ரோ தளபதி இல்ல வந்திருக்காரு. இல்ல ஒரு தளபதி நான் ஒன்னு நான் சொல்றேன் சலிக்கிறத இருங்க பத்தி இருங்க பேச இல்ல இல்ல மாட்டேன். நான் சொல்றேன் ஒரு நிமிஷம். ஒரு ஒரு தமிழ் சினிமாவோட பிரைடுன்னு ஒரு படத்தை எடுக்கிறாங்க. அந்த படத்தோட ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடல. சரி ஓகே. அதுக்கு முன்னாடி நடந்த எல்லா ஃபங்க்ஷன்லயும் இல்ல 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 நான் ரஜினி கமல் இண்டிவிஜுவல் அதுதான் சினிமா கூப்பிடுறாங்க. இல்ல ஒரு நிமிஷம் சக்தி நான் இண்டிவிஜுவல் இப்ப பொன்னியின் செல்வன் மாதிரி படத்துக்கு கூப்பிடலன்னா அது பிரச்சனை கிடையாது சக்தி. உண்மையே சொல்றேன். ஏன்னா அது இண்டிவிஜுவல் ப்ரொடியூசரோட காலு அந்த டீமோட காலு. நம்ம அது எதுவும் இன்னொன்னு பர்சனலா கேட்டோம்னா மணிரத்னம்க்கு 2 பேருக்குமே ஒர்க் பண்ணது கிடையாது. விஜயும் ஒர்க் பண்ணது கிடையாது, அஜித்தும் ஒர்க் பண்ணது கிடையாது. 2 பேருமே அவங்க 2 பேருமே ஒர்க் பண்ணிருக்காங்க. சோ அது ஓகே. அதுல நம்ம எந்த சைடும் எடுக்க முடியாது. அது கரெக்ட் 100% நான் கரெக்ட் இருப்பேன். பட் இது வந்து தமிழ் சினிமா சேர்ந்து நடத்துற ஒரு ப்ரோக்ராம். புரியுதா உனக்கு? இந்த இடத்துல ஏன் நம்ம இவ்வளவு பேசுறோம்னா இது தமிழ் சினிமாக்கான ப்ரோக்ராம். இதுல 4 பேர் தான் இங்க வந்து பிரைடுன்னு சொல்லி பேசிட்டு இருக்கோம். ஒண்ணு இல்ல விஜய் அஜித் ஃபேன்ஸுக்கு முன்னாடி இவங்க 2 பேரோட ஃபேன்ஸ் வச்சா உங்களுக்கு ஓரளவுக்கு அட்லீஸ்ட் பாதி அட்லீஸ்ட் வருமா அந்த கிரௌடுக்கு இந்த கிரௌடு? இது தமிழ் சினிமா ஃபங்க்ஷன்லாம் கிடையாது. இது ஒரு குடும்ப ஃபங்க்ஷனு. சினிமா நடிகர் எல்லாரையும் கூப்பிட்டுருக்காங்க, அவ்வளவுதான். உடனே தமிழ் சினிமா ஃபங்க்ஷன்றோம். ஆனா அபிஷியலா தமிழ் சினிமா நடத்துற ஃபங்க்ஷன் தானே. இவனை மறைமுகமா வேணா நீ சொல்றது உண்மையா இருக்கலாம். அபிஷியலா வந்து தமிழ் சினிமா கலைஞருக்கு கொடுக்குற மரியாதை அப்படின்னு தானே ஃபீல் பண்றாங்க. இல்ல இல்ல ப்ரோ எனக்கு கேட்டா இப்போ ஒண்ணு தோணுது. அதாவது என்னன்னா அவர் போகாது நல்லது. ஏன்னா அங்க போயிட்டு நம்ம மென்டலான்லாம் பாருங்களேன். உதயநிதி எக்ஸ்ட்ராடினரியா பண்றாரு அப்படின்ட்டு உதயநிதிக்கு எல்லாம் சிரிப்பா வரும் அதெல்லாம் பார்த்தா. ஐயோ ஐயோ. இப்போ வந்து சிட்டி ரோபோக்கு வந்துட்டு காலில் விழுற மோடு தான் ஆக்டிவேட் ஆயிருக்குது. அதனால பாக்குற எல்லா காலும் அது இங்க கிடையாது. அது வந்து இன்னைக்கு அது 22ஆம் தேதி. அது 22 அது 22. இங்க வந்து இந்த சிங்சங் மோடு இங்க அதான் காலில் விழுறதுன்னா என்ன சப்மிசிவா போறது சொல்றேன். கலைஞர் ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு அவங்கள எதிர்த்துலாம் பேசிட்டு இருக்க வேண்டிய தேவையில்லை. ஆனா நாளைக்கு பாருங்க 2 பேரும் மாறி மொரட்டு சிஞ்சா அடிப்பாங்க. ஆமா கமல் ஆல்ரெடி சிங்சாங் மோட் ஆக்டிவேட்டட். அதான் போட்டி போடுவாங்க. நீ நிறைய சிங்சாங் அடிக்கிற, நான் நிறைய சிங்சாங் அடிக்கிறேனா? இல்ல ஏன் நீங்க வந்து எம்பி சீட் தருவீங்களா? தரமாட்டீங்கல்ல, அவங்க தான் தருவாங்க. அப்படிதாங்க அடிப்போம். கமலஹாசனை வேணா எங்க மக்கள் இயக்கத்தோட வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்க சொல்லேன். ஏதாவது நல்ல ரீசனபிளான இல்ல மக்கள் இயக்கம் நல்லா இருக்கு. வேணாம் என்னடா பண்றீங்க? பேசிட்டு இருக்கோம்டா. கமலை போட்டு அபியூஸ் பண்ணிக்கிறீங்க. இல்ல அபியூஸ் வேற இது வேறடா. பொலிட்டிக்கலி we can talk டா. பொலிட்டிக்கலி கமலோட ஸ்டாண்ட் எனக்கு பிடிக்கல. நாளைக்கு விஜய் வந்தாலும் பாராட்டி தான் பேசுவாரு. ஆமா பாராட்டி தான் பேசுவாங்க ப்ரோ. பாராட்டி பேசுறதுலயும் ஒரு சர்க்காசம் இருக்கும் ப்ரோ. இப்போ கமல்லாம் பண்றது எனக்கு உண்மையாவே நான்லாம் லிட்டரலி கமலுக்கு எல்லாம் வந்து சில்லறையை செதற விட்டேன். மாசு பயங்கரம் அப்படின்ட்டு. ஆனா இப்ப இப்படி பண்றதெல்லாம் இல்ல ரேவந்த் ப்ரோ இத கனியே சொல்லிட்டாரு. இத கனியே சொல்லிட்டாரு ப்ரோ. இது கனியே சொல்லிட்டாரு ரேவந்த் ப்ரோ. இல்லடா நீ இப்போ யாரு கூட அவர் போய் நிக்க முடியும் கூட்டணிக்கு சொல்லுங்க.
ப்ரோ தனியா நின்றே போராடலாம் ப்ரோ. போன தனியாலாம் வாட்டி நின்னா அவர் வந்து ஒண்ணுமே தோத்தா கூட கண்டுக்கவே மாட்டாங்க, ஒண்ணுமே இல்லாம போயிருவாரு. ப்ரோ போன வாட்டி நீங்க தோத்தீங்கல்ல. ஆமா, இந்த தடவை ஆனா கூட்டணி வச்சே ஜெயிப்பாரான்றதே இல்ல டவுட் தான். அது தெரியுமா உங்களுக்கு? உங்களுக்கு கிடைச்ச மரியாதை வேற யாருக்கும் கிடைக்கல இல்ல தெரியுமா? நான் என்ன சொல்றேன்னா, இப்போ தோத்து அவர் கூட கூட்டணியே வச்சா கூட அவர் நிக்கிற தொகுதியில அவர் ஜெயிப்பாரான்றதே டவுட்ல தான் இருக்கு. அப்ப எப்படி அவர் தனியா என்ன பண்ண போறாரு? இல்ல கனி ப்ரோ, எனக்கு ஒரு டவுட். சீமானுக்கு ஓட்டு பர்சன்டேஜ் வரும்போது உங்களுக்கு வராதுங்கிறீங்களா? அது வந்து எதுக்குன்னு கேக்குறேன். அவருக்கு வர பர்சன்டேஜ் வச்சு என்ன பண்ணுவாரு? அவரு சும்மா சொல்லிக்கிட்டே திரிவாரு. என்ன பண்றது அதை வச்சு? ஒண்ணுமே பண்ண முடியாது ப்ரோ. சீமானால. இல்ல ப்ரோ, இன்னைக்கான இன்வெஸ்ட்மெண்ட் நாளைக்கு எப்போ அது பெருசாக இன்னும் 200 வருஷம் ஆனாலும் சீமான்லாம் ஜெயிக்க மாட்டாருங்க. சீமான விட்டுருங்க ப்ரோ. நீங்க அவர் வந்து இவரும் வளருவாரு கொஞ்சம் கொஞ்சமா. மக்கள் வந்து என்ன உடனே ஓட்டு போட்டுருவாங்க அவருக்கு? தனித்தனியா நின்னாலே ஓட்டு எல்லாம் போட மாட்டாங்க. அதுக்குள்ள கமலே சொன்னா திருட்டுவானுங்க. வேணாம் ப்ரோ. ஏன் ப்ரோ கலர் ப்ரோ டேய், நான் எதுவுமே டேய் நான் தப்பா எல்லாம் சொல்ல வரலடா. டேய் நான் இது வன்மலாம் எதுவுமே இல்லடா. டேய் நான் வன்மலாம் எதுவுமே இல்லடா. இது நான் நார்மலா சொன்னேன். டேய் இல்ல விடுங்க ரேவந்த், அது ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு அரசியல்னாலே வந்து ஒரு, அதுவும் நாடாளுமன்ற தேர்தல் வருதுன்னா ஒரு கூட்டணி ஒரு முடிவு எடுத்துதான் ஆகணும். அதுதான் அரசியல். சும்மா தனியா நின்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. அதுவும் நாடாளுமன்ற தேர்தல் எல்லாம் வேஸ்ட் தனியா நிக்கிறது. அந்த போட்டோ இல்ல ப்ரோ. ரேவந்த் 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 அந்த அதுல வந்து தனுஷ் போட்டோ இருக்கு. எஸ், சிம்பு போட்டோ போடவே இல்லடா. சிம்பு ஃபேன்ஸ் தூங்குகிறார்களா? சிம்பு ஃபேன்ஸ் தூங்குகிறார்களா? சிம்பு வரலங்க, ஃபங்க்ஷனுக்கு வரல. சிம்பு வரல. எவன் பேரை போடலையோ நீ அவனை போய் திட்டு, ஓகேவா? கமல் கட்டத்துல வராத. நிஜமா ரேவந்த் வேணாம். இவ்வளவு நேரம் முட்டு குத்ததே நான் தான். நான் ஒரே ஒரு விஷயத்தை தான் பேசினேன். எந்த விஷயம் வராத ரேவந்த். என்ன அன்யன் விக்ரம் பேசுறாங்க. ஏன்டா அன்னியன் விக்ரம்? கமல் பொலிட்டிக்கல் பத்தி பிஜேபி எல்லாம் பிஜேபி காரன் பேசுறது பார்த்தாதான் கொஞ்சம் கடுப்பா இருக்கு. கொன்றுவேன், வேணாம் கொன்றுவேன் இப்படின்ற மோட்ல பேசுறீங்களா? டேய் என்ன பத்ரி? கேக்குதாடா? ஏய் பத்ரி, எனக்கு போன் வந்துச்சு. பத்ரி சொல்லுங்க. இப்ப கேக்குது 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 கேக்குது. என்ன சொன்னாரு தெரியுமா? இல்ல கமல் இல்ல ரேவந்த் ப்ரோ அவர் என்ன தெரியுமா? இருங்க, ரேவந்த் ப்ரோ அவர் என்ன தெரியுமா சொன்னாரு? கமலை பத்தி எல்லாம் பிஜேபி காரன் பேசுறான் சை அப்படின்னாரு. ப்ரோ பரவாயில்ல, பிஜேபி பாலகிருஷ்ணா இல்ல போய் சக்தியை போய் மாமே இப்ப சக்தியை போய் சொல்றான். பாலகிருஷ்ணா அவரே பாலகிருஷ்ணா முட்டுதான். நீ அதுக்குள்ள ரேவந்த் அண்ணாமலை வராரா? அண்ணாமலைக்கு ஊம்பறாரு. அண்ணாமலை வந்து எல்லாரையும் அடிக்கிறியடா நீ. நீ மாவே தெரியலடா என்னாச்சுன்னு. என்ன பிராண்டு? சரி என்ன பிராண்டு? மாவே எல்லாரும் கலர் பக்கத்து போவோமா? நாங்க 10 மணி ஸ்பேஸ் பண்ணுது. அலெக்ஸ் 10 மணி போறேன். பண்ணி ஏதாவது பேசினா வாழ உடச்சு விட்டுருவேன். என்னதுடா? இப்ப மட்டும் நீ ஏதாவது அன்மியூட் பண்ணி நியாயத்துக்காகலாம் போறேன்னா வாய உடச்சு விட்டுருவேன். அன்மியூட்ல தானே இருக்கேன் ஆல்ரெடி. அப்படியே இருன்றாரு. ஏய் பத்ரி என்னடா கோச்சுக்கிட்டு போயிட்டாராடா? ஆமா, அவர் வந்து கமலை பத்தி அவர் வந்து கமல் பத்தி பேசாத அப்படி சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனா முட்டு இல்லடா. இல்ல ஆனா எனக்கு ஒரு விஷயம் புரியல. ரேவந்த் வந்து சப்போர்ட் பண்ணி தானே பேசினாங்க கமலை. அவன் எங்க இறக்கி? அதானே எனக்கும் புரியல. அவரே
நான் கொஞ்சம் ஏதோ ஏய் பேசிட்டேன்னு இல்லடா, நினைக்கிறேன். இல்ல ப்ரோ, அவன் வந்துட்டு அலெக்ஸ் இல்ல பேசிருந்தான். எனக்கு இங்க தெரிஞ்சு இருந்து எவனோ போய் கலர் பேசுனதுக்கு டிஎம் டென்ஷன் பண்ணிருக்கான் ஆயிருப்பான்னு பத்ரிக்கு. நினைக்கிறேன். பத்ரி கலர் பேசுனதுக்கு ரேவந்த் டென்ஷன் வந்து ஆயிருப்பான். இல்ல அவரு நான் வந்து எங்கடா பேசினேன் அவனை பத்தி. கனி பேசினதுக்கு டென்ஷன் ஆயிடாரு போல. அதனாலதான் அவருக்கு ரேவந்த் பக்கம் திருப்பிட்டாரு. இல்ல நான் என்ன தப்பா பேசுனேன்? இல்ல எனக்கு புரியல, ஒருத்த மேல இருக்கிற கோவத்தை ஏமாற அடிக்கிறீங்களா பாவீங்களா? உங்களுக்கு எல்லாம் குழந்தை பிறந்தா கலர் ரேவந்த் வருதுன்னு ஒரு குழந்தை ரேவந்த் பிறக்கும். உங்க தலைவரை கூப்பிட்டாங்களாடா? எடப்பாடி கூப்பிட்டாங்களா? கலருக்கு என்ன பத்து சண்டை? எடப்பாடி எல்லாம் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் அட்டெண்ட் பண்ண மாட்டானே. அவர் தலைவர் எடப்பாடியா? அண்ணாமலை தானே? அது அப்படிதான் மிக்சர் காம்போ. அவன் அண்ணாமலை ஆனா நீ நாளைக்கு சீமானா கூட ரெண்டும் ஒரே குரூப் தான் இதுங்களா? உனக்கு வந்து திமுகவை எதிர்க்கணும் அவ்வளவுதானே? அவ்வளவுதான். இவனை பத்தி ஒரு விஷயம் சொல்றேன். எந்த அளவுக்கு டிஎம்கே ஒரு நிமிஷம் ப்ரோ. சையத் ப்ரோ, இப்போ நீங்க உங்க வேலையை பாத்துங்க. அதாவது உன் சுயலாபத்துக்காக டிஎம்கேவை எதிர்க்கணும்னு விஜய் அஜித் ரசிகர்களை உள்ள இழுத்து விட்டுருக்க, அப்படிதானே அப்படின்ட்டு கேளுங்க. இல்ல இது இந்த மேட்டர்லாம் நான் ஜெனுவனா ஒரு விஜய் ஃபேனா தான் பேசுறேன். இல்ல ரேவந்த் ப்ரோ, நான் சையத் ப்ரோ மாதிரி பேசினேன். ஃபன் தான், சீரியஸா எடுத்துக்காதீங்க. இல்ல நான் ஆனா இல்ல ஓகே அது ஃபன்னா கூட இருக்கட்டும். பட் நான் இந்த மேட்டர்ல ஜெனுவனா நான் ஒரு பர்சனலா ஒரு விஜய் ஃபேனா நான் பேசுறேன். சரி ஓகே, நம்ம என்ன பேசுவோம். ஏய் ரேவந்த் ப்ரோ, ஆதங்கத்தெல்லாம் கொட்டணும். ஓகே ப்ரோ, இது சினிமாக்கான ஒரு ப்ரோகிராம். ரெண்டு ஆர்மியும் சேர்ந்து நம்ம என்ன டேகா ஓட்ட போறோம்? விடு, இதோட விட்டுட்டு அவனுங்க எல்லாம் நல்ல மாதிரி. ஏய் இவருக்கு டேக் போடணும் போலடா, வீக்கெண்ட் வேற நாளைக்கு டைம் பாஸ் ஆன டேக் பண்ணல. இவர் டேக் போட சொல்லிட்டு why this tag is trending னு இவரே திருப்பி போடுவாரு. எதுக்கு? அதுவே ஒரு 10 டேக் போடுவாரு. வேண்டாம் தான் நான் சொல்றேன். அதாவது என்ன ஒரே பத்ரி ப்ரோ வந்திருக்காரு. பத்ரி ப்ரோ சரி, என்ன எதுக்கு அடிச்சீங்க? எனக்கு பத்ரி ப்ரோ ஸ்பீக்கர்னு காமிக்குது. இல்லடா அவன் பத்ரி இல்லடா, அவன் போயிட்டான். இல்ல எனக்கு ஸ்பீக்கர் காமிக்குது. எனக்கு எனக்கு யார் யார் தெரியுமா ஸ்பீக்கர் காமிக்குது? சிறுத்தை ஸ்பீக்கர் காமிக்குது, பக்தா ஸ்பீக்கர் காமிக்குது, சரத் எப்படா அவனுங்களா நீ வந்து அந்த மைக் ஆப்ஷன் இருக்கு பாத்தியா, அது வரைக்கும் தான் ஸ்பீக்கர், அதுக்கு மேல இருக்கிறது தான் பக். விட்டுரு ரேவந்தா, போன் புது போன் தானா? உன் தலைக்கு மூணு வாட்டி சுத்தி எங்கன்னா கோயில் எடுத்து வச்சிரு. தலை மேல சுத்தி ஊம்பா கொண்ட போய் சொல்றா ஜலம் வேணுமா? நீங்க என்னன்னே தெரியல, எல்லாருமே சரி ரேவந்த், சூர்யா ரசிகர்கள் வந்து அவங்கதான் நேஷனல் அவார்டு வச்சிருக்காங்க. அதனால ஒரு ஆளு சரி இல்ல அத விடுங்க. சையத் ப்ரோ ஒரு நிமிஷம் பிட்டோபாடி ட்ரிகர்லாம் ஆகாது. அவங்க கிட்ட சொல்லு, ஜெகன் மோகன் ரெட்டி எல்லாம் ஒரு ஆளு பண்ணியான்னு கேளு. ஒரு நிமிஷம் இருங்க. சையத் ப்ரோ நீங்க உங்க ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்றீங்க. பெரிய பாய் அங்கதான் இருக்காரு போல. எனக்கு பெரிய பாய் சிறிய பாய் நீ பேசிக்கலி ஒண்ணு தெரிஞ்சுக்குவேன். நான் இந்த சினிமா ஈவென்ட்ஸ் இந்த என்ன தளபதி ரிலேட்டடா ஒரு இப்போ வந்துட்டு என்னடா சொன்னது, இப்போ தளபதி ரிலேட்டடா ஒரு தளபதியே வராம ஒரு குரூ வருதுன்னு வைங்களேன். இப்போ லோகேஷ்லாம் இங்க வர்ற மாதிரி இருந்துச்சு தெரியுமா? அதுக்கு நான் ஃபுல் அரேஞ்ச்மெண்ட்ல இருந்தேன். வந்தா இறங்கிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரிலாம் அவ்வளவு ஈஸியெல்லாம் சட்டு புட்டுன்னு கூட்டத்துக்கு அதெல்லாம் முண்டியடிச்சு அப்படிலாம் நான் போக மாட்டேன். இல்ல ப்ரோ, உங்க தலைவர் ஏஆர்ஆர் வந்திருக்காருல, அதுக்கு சொன்னேன். பெரிய ஆட்டம் சொன்ன இருக்கல, பாட்டை கேட்பேன். துபாயில இருக்காரா? துபாயில இருக்காரு. இதுக்கு ட்ரைலர் லான்ச்சுக்கு அனிருத் அந்த ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தான் ப்ரோ. எந்த ட்ரைலர் லான்ச்சுக்கா?
இந்த ட்ரைலர்ல வச்சுட்டா ஃபர்ஸ்ட் விட்டு ட்ரைலரே நல்லா இருந்துச்சு ஐலான். இப்போ விட்டு நல்லாவே இல்ல அந்த அளவுக்கு. ஐலாண்ட் ட்ரைலர்ல வச்சுட்டு அனிருத் வந்திருக்காரா? இது ஓகே தான்டா டேய், நல்லா தான் மியூசிக் நல்லா தான் துபாயில இருக்கிற இருக்கு. அனிருத் எனக்கு போயிருக்கான். ஃபர்ஸ்ட் விட்டது நல்லா பிடிச்சதுடா. இப்போ இன்னைக்கு விட்டது அவ்வளவா ப்ரோ ஓகே தான் இருந்துச்சு. சையது ப்ரோ சிஜி விட்டோபா நல்லா ப்ரோ இருந்துச்சு, மத்தபடி ஃப்ரெண்ட் ஓகே தான், ரொம்பலாம் அனிருத் இல்ல. போயிருக்காராம் ப்ரோ. மியூசிக் சிஜி நல்லா இருந்துச்சு. யாரு ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க வயலின் வாசிச்சுட்டு? ஜாக் ப்ரோ. யாரு மியூசிக் நல்லா இருக்குன்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு? எதுல? ஐலான்லயா? ஐலான் சொல்லிட்டு ஏன் எல்லாருமே ஃபயர் விட்டுறீங்க? சர்க்காசம் பண்றீங்களா இல்ல உண்மையாவே செம்மையா இல்ல இருக்கா? உண்மையிலே நல்லாவே இல்ல, எனக்கெல்லாம் பிடிக்கவே இல்ல. யாரு நல்லா ரொம்ப ரொம்பலாம் இல்ல, பட் மியூசிக் நல்லா இருக்கு. சிஜி ஓகே, சிஜி ஓகே. சிஜி எல்லாம் சூப்பரா இருக்குங்க, ஆனா மியூசிக் எல்லாம் நல்லாவே இல்லங்க. அது மியூசிக் நல்லாதான்ப்பா இருக்கு. என்னப்பா நல்லா இல்ல மியூசிக்? இந்த சச்சின் பாரு கடிச்சிட்டு இருக்கான் ஐலாண்ட் ட்ரெய்லரை அப்படின்ட்டு இப்ப விட்டோபா சொல்லுவாச்சு. சையத் ப்ரோ சொல்லுவாரு. நான் சொல்லுவேன் கேப்டன் இருக்கு. நான் ட்ரைலர் பார்க்கல, பார்த்துட்டு சொல்றேன். பதிலுக்கு கேப்டன் நாளைக்கு வருவாங்கல்ல? நாளைக்கு கேப்டன் ட்ரைலர் லான்ச் முடியலையா இன்னும்? அது முடியல, நாளைக்கு தான். ஆனா இதுலயே தெரியுது இதான் நல்லா 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 இருக்குன்ற மாதிரி. ஏன்னா இது ஓரளவுக்கு கமர்ஷியலா எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி இருக்கும் கண்டிப்பா அந்த படம். ஃபேமிலிஸ் வந்துருவாங்க, பொங்கல் வேற. அதுதான் இது நல்லா குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றி. அப்ப ரியல் வின்னர் கேப்டன் வின்னரா? ஆமா. இல்ல உங்களுக்கு ஜாக் ப்ரோ உங்களுக்கு ஒரு ஃபன் ஃபேக்ட் சொல்லணும்னா, கேப்டன் மில்லரோட ஒரு ஏரியாவை ரியல் வின்னர் தான் வாங்கியிருக்காரு, ராகுல் அங்கு. ஓகேடா. எலைட் வந்துட்டான், அவன்கிட்ட ரிவ்யூ கேளுங்க. கடிச்சிட்டு இருக்கான் ஐலாண்ட் ட்ரெய்லர். என்னடா இது சச்சினே எலிட்னு சொல்றத நான் ஏத்துக்கவே மாட்டேன். தேவையில்லாம அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. விட்டோபா சொல்லாராம் எலைட்னு சொல்லிட்டு. சச்சினே விட்டோபா என்ன எப்படி இருக்கு ட்ரெய்லர்? என்னது கலரா ப்ரோ? நான் ட்ரெய்லரே நல்லா இல்லையா? டீசரோட பெட்டரா தானடா இருந்தது. எனக்கு ஒண்ணுமே எடுபடலையே. அது ஏதோ அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டு இருக்கு, நான் பாட்டுல இருந்தேன். அது என்ன சொல்றது, அது ஒரு ஆமா அது மாதிரிதான் இருக்கு. அது ஏதோ அந்த கிளீஷே கண்டென்ட் தான், ஆனா குவாலிட்டி வைஸ் அதை விட டீசர் விட விஎஃப்எக்ஸ் தான் நல்லா இருந்த மாதிரி இருந்தது. இல்ல இது அந்த 2016ல ஸ்டார்ட் பண்ண படம்ன்றது தெளிவா அப்பட்டமா தெரியுது இந்த டீசர் ட்ரெய்லர்ல. ஆக்சுவலா வந்துட்டு இது அந்த இந்தியன் 2 மாதிரியே இருக்கு. ஆனா அந்த இந்தியன் 2 ப்ரோமோ வந்தது. அதேதான் உண்மைதான், அது அதே மாதிரிதாங்க இருந்துச்சு. படம் வந்துட்டு தெரியுது, ஏஜ்டு படம் தெரியுது பார்த்தாலே. ஆக்சுவலா இந்த கான்செப்ட் கிராப்பான்ல வந்துருச்சு, லோக்கஸ் கான்செப்ட். அதுக்கப்புறம் உனக்கு இது என்ன, அவங்க இந்த ஏலியனோட போராட்டத்தை இவன் போராட்டமா கையில் எடுக்கிறான்றத காமிச்சிட்டாங்க உனக்கு. ஆமா கதையே சொல்லிட்டாங்களே, ஹீரோ மாதிரி ஸ்டோரி சொல்லிட்டான். ஏலியனோட என்ன போராடுதோ அந்த போராட்டத்தை இவன் கையில் எடுக்கிறான், அவ்வளவு அப்படியே போகுது. என்ன எனக்கு சேமா இருக்கும் தான் தோணுது. கமர்ஷியலா பாட்டுமே நல்லா இல்லடா. பாட்டு ரெண்டு படமுமே உனக்கு எதுவுமே பெருசா ஆஃபர் பண்ணவே இல்லை. அதான் உண்மை. உனக்கு எப்படி சொல்றது, உனக்கு பாட்டா ப்ரோ நம்ம வாங்க குண்டூர் கார்த்து ஃபயர் விடும். இல்ல கலர் ப்ரோ என்ன கேட்டா இருந்த பாட்டு கூட இதுல அந்த அளவுக்கு கூட இதுல பாட்டு ஒர்க் அவுட் ஆன மாதிரி தெரியல எனக்கு. இல்ல ப்ரோ நான் என்ன சொல்லுவேன்னா, கேப்டன் மில்லரா ஐலாண்ட் பாக்குறப்ப ஐலாண்ட்ல இருக்கிற பாட்டு ஒரு ஸ்டெப் மேல இருக்கும். அந்த ரெண்டு குப்பையில அந்த ஆடியோ லான்ச் ஈவென்ட் பாத்துட்டு இருந்தேன், சுத்தமா ஒரு பாட்டு கூட கேக்குற மாதிரியே இல்ல அதுல அவர் போட்டதுல. இதுடா அயலான் ஆடியோ லான்ச் சன் டிவில போட்டாங்க. சாங்ஸ் மொக்கதா. கேப்டன் மில்லர்லயும் பாட்டு வந்துட்டு ஜனரஞ்சகமா இல்ல, அது சும்மா அது கேப்டன் மில்க் வந்ததே எனக்கு தெரியல, பாட்டு வந்ததே அந்த அளவுக்கு தான் அந்த படம். எனக்கு அந்த கேப்டன் மில்லர்ல அந்த சிவராஜ் கூட ஆடுற மாதிரி விட்டாங்க, அது நல்லா இருக்கு. இதுக்கு சுந்தர் சீன் அரண்மனை போராது வந்திருக்கலாம்டா. ஆமாண்டா ஜெயக்க, பாட்டாச்சு நல்லா வந்திருக்கும். பாட்டு இல்ல சொல்லுவாரு.
இல்ல ஆமா அந்த மிஷன் மிஷன் ட்ரெய்லர் எப்படி ட்ரெய்லர் இருக்கு? அதுவும் ரிலீஸ் ஆச்சு நல்லா நேத்திக்கு. இருக்குங்க, அது நல்லா ஆக்சுவலா இருக்குங்க, நல்லா ப்ரோ இருக்கு கனி பாருங்க. ப்ரோ அந்த படத்துக்கு ட்ரெய்லர் ஆல்ரெடி வந்துருச்சு ப்ரோ. ஆல்ரெடி ஒரு வருஷமோ 2 வருஷமோ நினைக்கிறேன் ப்ரோ. ஆமா எமி ஆமா ஜாக்சன் கூட யூகேல ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாரின் எமி லொகேஷன்ல ஷூட் ஜாக்சன் பண்ணி போலீஸ் ஆக்சுவலா அந்த படம் வந்துட்டு ரீமேப் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். திரும்ப எடுத்து ஏதோ பண்ணாங்க. அதனால அந்த படம் சம்பந்தமே இல்லாம வருது. லால் சலாம் இல்லைன்றதுக்காண்டி அந்த படத்தை ரிலீஸ் பாவத்தை. இதுக்கு லால் வேற சலமே வந்துடலாம்டா. திடீர்னு அந்த படம் பாண்டே அடிக்க போகுது 2 படத்தை ஓத்துட்டு. இங்க ஏய் பாருங்க வாய்ப்பே ராஜேஷ் இல்ல bro, இல்ல இல்ல சும்மாடா. இல்ல ராஜேஷ் ப்ரோ வந்துட்டு tweet போட்டிருக்காரு அயலான் படத்துல ஏதோ ஒண்ணு எடுத்து, அடே 2018 டிசம்பர் வண்டலூர் அவுட்டர் ரிங் ரோட்ல எடுத்த ஷூட்டிங்டா இது. இந்த படம் வந்து இந்த ஷாட் வந்து படத்துல வரல, நீ ஹீரோ படத்துல போய் தேடிட்டு இருந்தேனா நானு அப்படின்ட்டு போட்டிருக்கேன். ஏய் நேப்பியர் பிரிட்ஜ் வருது. இது எனக்கு தெரிஞ்சு இவங்க பட்ஜெட் பத்துச்சானே தெரியலடா. இந்த படம் வந்து எனக்கு தெரிஞ்சு டவுட் தான் ப்ரோ. உங்களுக்கு திருப்பி ஷூட் பண்ண முடியாது ப்ரோ. என்ன bro, ஆனா ஒரு படத்தையே எடுத்து ஏலியன் முடிச்சிட்டு விஎஃப்எக்ஸ் திருப்பி எப்படி செமையா bro இருந்ததுடா. அதான் ஆனா அந்த ஃபேண்டம் ஸ்பேஸ் ஃபேண்டம் காட்டுறானுங்க அதெல்லாம் விஎஃப்எக்ஸ் ஒரு மாதிரி அவன் இருந்துச்சு. லியோல கார் சேஸ் பண்ணியிருந்தான்ல. Phantom. அது நல்லா இல்ல, காட்சி ஏய் நீ நல்லா இல்ல, வாய மூடு. நான் இது உன்கிட்ட நல்லா லியோல இருந்துச்சு. எப்படி இருந்துச்சுன்னு இவனுக்கு கேட்கவே இவன் கிடையாது. விஜய் ஃபேனே கிடையாதுடா. அவனை போட்டு பொழங்கடா. டேய் கார்ச்சேஸ் ப்ரோ நல்லா இல்லையா அது நல்லா வாங்கலாம். இருங்க நல்லா இப்ப இல்லையா? இப்ப நல்லா இப்ப இல்லன்னு சொன்னா மாட்டினாரு எவன்டா இப்ப அது? போட்டு மாட்டினாரு பொழங்கடா இவனை. இருங்க இப்ப விட்டோபா மாட்டினாரு விட்டோபா ப்ரோ. காட்சியஸ் நல்லா இல்ல 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 விட்டோபா விட்டோபா ஏய் இருங்க பட்டா இப்ப கோஸ்ட் மாட்டினாரு பாருங்க விட்டோபா கலர் ப்ரோ. இப்ப மாட்டினாரு பாருங்க விட்டோபா ப்ரோ. அவனை செகண்ட் விடாதீங்கடா. ஹாஃப்ல அவனை செகண்ட் ஹாஃப்ல விடாதீங்க. ஜெயில்ல ரிட்டர்ன் செகண்ட் பேசு, நீங்க எந்த பண்ணிட்டு போயிடுவேன்டா சொல்லுங்க இருங்க சொல்றேன். விட்டோபா ப்ரோ. செகண்ட் ஹாஃப்ல டேய் ஜெயிலுக்குள்ள விட்டப்பா ஒருத்தவருக்கு ரூம்டா சிஜி டேய் ரூம் பண்ணினாங்களே அது நல்லா இருக்கா? எதுடா விட்டோபா ஏதோ சொல்றாரு போற செகண்ட் அங்கிள் ஏதோ ஹாஃப்ல சொல்றாரு போற. ஒரு படத்தோட செகண்ட் ஹாஃப்ல ஜெயிலுக்குள்ள ஒருத்தவனுக்கு சிஜி பண்ணிருப்பாங்களே அது நல்லா இருந்துச்சா? ஏய் அதுல அவன் மூஞ்சியானே தெரியலடா. அது எவன் மூஞ்சிடா? அது எடுத்து வந்து ஒட்டி வச்சிருந்தாங்கடா டேய் அவங்க. உனக்கு தான் சினிமா பார்க்கவே தெரியாதுடா, அப்புறம் எதுக்குடா உனக்கு இதெல்லாம்? அங்கிள் பூமர் பாருங்க அங்கிள் கார்ச்சேஸ் நல்லா இல்லன்றான் இவன். அவன் அமைதியா நல்லதான்டா, இருக்கும். இவ்வளவு பேச நேரம் மாட்டானா? கம்மன் தானே இருந்தீங்க. இவர் அப்படியே ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் தான் பாப்பாரு அவரு, தமிழ் படம் எல்லாம் பார்க்க மாட்டாரு இவரு. ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸே நான் பார்த்தது இல்ல. அது எப்படி இருக்கும் அந்த படம்? நான் தான் சொல்றேன், நீ படமே பார்க்க மாட்டேன், நீ பாக்குறதே 4 படம் தான். அதுவும் டேஸ்ட் அவன் தெரியாது. ஜவான 10 வாட்டி பாப்பான் அங்கிள். அவன் ஜவான 10 வாட்டி சப்பான் பாப்பான். அவன் ஹிந்தி தானே பாப்பான், வேற எதுவும் பார்க்க மாட்டான்டா அவன். ஜவான் விஎஃப்எக்ஸ் எப்படி இருக்கும் தெரியுமா? கோர சொல்ல ஜவான்ல முடியுமா? விஎஃப்எக்ஸ் இருக்குதானே தெரியல. ஒரு நிமிஷம், ஜவான்ல விஎஃப்எக்ஸ் இருக்குதானே தெரியல. இதுல எப்படி இருக்குன்னு தெரியுமா? இல்லன்னா கொஸ்டின் வேற படமே பண்றாங்க. பாக்கலன்னு அர்த்தம்டா. தெரியலனா பார்த்தான்டா டேய் படத்தை. ஹிந்தி படம் பாப்பேன் விட்டோபா. அப்படி லியோ கார்ச்சேஸ் நல்லா இல்லையா? அவனுக்கு ஜவான் விஎஃப்எக்ஸ் நல்லா இருந்துச்சான். ஜவான் விஎஃப்எக்ஸ்ல ஒருத்தர் ஏதாச்சும் குறை சொல்றீங்களா பாப்போம். ஏய் ஃபர்ஸ்ட் அதுல விஎஃப்எக்ஸ் எங்கடா அது சொல்றா. இந்தியால பெஸ்ட் விஎஃப்எக்ஸ்ல சூப்பர்ரா. இந்தியாவை பொறுத்தவரை சொல்றேன். இரு கவின் கூப்பிடுற. கவின் அவனை கலாச்சின்னு பாரு. டேய் அவன் எம்பிசிடா, அது ஃபாரின்டா. ஏதோ உண்டா என்ன விட்டோபா? ஹிந்தி லியோ அது லியோ அவங்க தானே பண்ணாங்க. விட்டோபா பாப்பேன். என்ன இப்போ உனக்கு இல்ல ஹிந்தி படத்துல உனக்கு நான் வெறும் நம்ம இந்தியன் லாங்குவேஜ் பிலிம் தானே பாப்பேன், வேற எதுவும் பார்க்க மாட்டா. இங்கிலீஷ் படம் நீங்க பார்க்க மாட்டா. சேத்தன் பகத் அடாப்டேஷன் ஆஃப் மூவிஸ் உனக்கு எது பிடிக்கும் அப்படின்னா? சாமி அதெல்லாம் எனக்கு தெரியாது. படம் பாப்பேன் நீ தான்டா சொன்னப்ப. சரி சேத்தன் பகத் தானே. அந்த கொல்கட்டாவை பத்தி ஒரு கதை எடுத்திருப்பானுங்க. அது படம் பேரு சுஷாந்த் சிங் நடிச்சிருப்பான். அந்த படம் நல்லா இருக்கும். சுஷாந்த் சிங் நடிச்சது கொல்கட்டாவை பத்தி கிடையாது. கைப்போச்சே இல்லடா கேன, கைப்போச்சே இல்ல கேன. இன்னொரு படம் இருக்கும். அர்ஜுன் கபூர்ல ப்ரோ இருப்பான். அதுல எங்க ப்ரோ இவன் இருப்பான்? இல்ல டேய் அப்பா, சுஷாந்த் சிங் இருப்பான்டா. ஒரு பெங்காலி கதை கொல்கட்டால இருக்கும், போய் பாருங்க அந்த படத்தை. பேஸ் பண்ணி அது ஏதோ ஒரு புக் பேஸ் பண்ணிதான். அங்க ரியலா நடந்த கதை. இவனே விட்டோபா லால் சலாமே வந்து சுஷாந்த் சிங்கோட படம் தானே. கைப்போச்சே மாதிரிதான் இருந்தது. ஆமா ட்ரெய்லர் அது ஆமா அது லூஸ்லி நான் அந்த படம் பார்த்தேன். அதே மாதிரி தான் எனக்கு சாயல் வந்து. ஆமா ரேவந்த் ஆக்சுவலா அதுதான் உண்மை. அதுலயும் இதான் பேஸ் ஸ்டோரி. அதுதான் இதுல கொஞ்சம் வேற இதெல்லாம் தூவி 2 ஆக்டரை இந்த மாதிரி தூவி விட்டானுங்க. கிரிக்கெட் ரொம்ப அதிகமா காட்டி கிரிக்கெட் எல்லாம்
இது அதே மாதிரி இவரு நம்ம என்னது ரவுத்தர் பாயா, அந்த பாய் பேர் என்னது, மொய்தீன் பாய் வந்து போட்டாங்க. ரவுத்தர் பாய். ஏய் மொய்தீன் பாய்டா. ராவுத்தர்னா நம்ம பிகில் வர கேரக்டர் தான். சரி ஓகே, நான் போயிட்டு காஞ்சரிங் கண்ணப்பன் பார்க்க போறேன். பாய் பாய். நல்லா வாட இருக்கு அந்த காஞ்சரிங் கண்ணப்பன். ஏய் நல்லா இருக்கு. அது என்னது பிரைமாடா சக்தி? அது நெட்ஃபிளிக்ஸ்ல டோட்டலா எத்தனை படம் ரிலீஸ் ஆயிருக்குன்னா 3 படம் ரிலீஸ் இருக்கு. ஆனா காஞ்சரிங் கண்ணப்பன். ஓ ஹாய் அன்னபூர்ணி. ஓகே அன்னபூர்ணி. ஏய் அன்னபூர்ணி நான் பாத்துட்டேன். புரியல, அது ஒரு தெலுங்கு படம்டா. உனக்கு பார்த்தா தம்பி செத்து போயிடுவானே. யாருடா? உனக்குதான் தெலுங்கு நானி படம்லாம் நான் பாப்பேன்டா. நானியும் தெலுங்காரன் தானடா. நானி தான்டா ஓரளவுக்கு உருப்படியா படம் நடிக்கிறான் தமிழ் மாதிரி. வேற ஏதாச்சும் திம்மாண்டா அவன் விடுறா. அதனால ப்ரோ நீங்க போய் சிங்கம் பாருங்க ப்ரோ. விடுங்க சிங்கம் அதையும் ஹிட் பண்ணி தானடா விட்டீங்க நீங்க அங்க. ப்ரோ இங்க தான் ஹிட் ப்ரோ. எங்கேயும் என்ன ப்ரோ இங்க சோறு தின்னலையா ப்ரோ? அங்க மட்டும் தான் தின்னாங்களா? டேய் இவனுங்க வேற நான் ஏதோ தெலுங்கு ஏற்ற மாதிரி பேசிட்டு இருக்கானுங்க. அன்னைக்கு அப்படிதான்டா பேசினேன். எங்க மேல ஷேர் பண்ணிருக்கேன் சையத், இந்த போஸ்ட் ஓகேவான்னு பாருங்க. I have 2 won't attend. I have these 2 won't. I hope kannu terla sorry. I hope these 2 will attend. These 2 dedicated much as revenue. Because of these 2 many theaters are able to sustain. இன்னத்துக்கு இங்கிலீஷ்லாம் should have mentioned their name in the invitation. ஜாக்கி சான் படம் ஓகேவாட்டப்பா? ஜாக்கி சான் படம் என்னடா? ஜாக்கி சான் படம் டேய் அவன் பான் வீடியோஸ்ல சச்சின் அவன் பான் வீடியோஸ்ல தமிழ் பான் வீடியோஸ் தான் பாப்பான். அதுலயும் ஹாலிவுட் பாக்க மாமே. இல்ல அவன் பான் வீடியோ இல்ல மாமே. அவ்வளவு தமிழ் பற்றுள்ளவன்டா அவன். டேய் அவ்வளவு தமிழ் பற்றுள்ளவன்டா அவன். அவனை போயிட்டு நீங்க ஹிந்தி படம் பாப்பேன் இங்கிலீஷ் படம் பாப்பேன்னு கேக்குறீங்க. ஏய் ஃபர்ஸ்ட் அவன் ஹிந்திக்காரன், அப்புறம் தான்டா தமிழ்காரன் அவன். ஆனா ஃபர்ஸ்ட் அவன் கன்னடா. இல்ல அங்கிள் இல்ல கன்னடா தெரியாது. கன்னடாவே எனக்கு பேச தெரியாது. அவனுக்கு ரஜினி தெரியும்டா, அது போதானே. யாரா கட்டந்து? அப்புறம் வேற என்ன சுரேந்தர் ப்ரோ ரொம்ப நேரமா சைலண்டா இருக்கீங்க. நாளைக்கு அஜித் வரானாம்ல கேப்டன் இதுக்கு. கேப்டன் ஓ அந்த சாவு இது. ஓகே சிகே போட்டிருக்கான் ட்வீட் பார்த்தேன். சமாதிக்கு அஞ்சலி செலுத்த வர்றாரு அப்படின்னு சொல்றாங்க. தமிழ் பேச கத்துக்க, இல்லைன்னா அத ஒரு ஹார்ஷா பேசாதீங்கன்னா சாவுக்கு வராரு என்னென்னமோ பேசுற விட்டோவா. அது வாய் தமிழ்ல எனக்கு தெரியாது. தமிழே அவனுக்கு தெரியாதுன்னா என்ன வாய் சும்மா கேக்குதாடா? கூட அவனுக்கு தெரியல. அஞ்சலி செலுத்த சாவுக்கு வராரா? என்னடா கேக்குதுடா? கேக்குது. ரேவந்த் கக்கூஸ் வந்து வெளிய வாடா டேய். எக்கோ டேய் ரேவந்த் கொன்னா அவன மியூட்ல போடுறேன். சொல்லுங்கடா. ஏய் விட்டோபா. சொல்லுங்க பூமர். ஏய் சாவுக்கு இல்லடா அஞ்சலி செலுத்த வரார் சொல்லு. அதுதான் ஏதோ ஒண்ணு தமிழ்ல சொல்ல தெரியல. அது தமிழே தெரியலடா. தமிழ் படம் பாக்குறேன்ற, வெளிநாட்டு படம் பார்க்க மாட்டேன்ற, தமிழ்ல பேச தெரியலன்ற, நீ என்னதான்டா நீ பிரீடு? நீ எப்படின்னா புத்த மூச்சுக்குடி கூச்சணும்ன்றா கிண்ண போய் செஞ்சுட்டா உன்ன.
டேய் நீ திட்டினது யாருக்கும் புரியல. நான் திட்டினது 100 எத்தனை பேர் இருக்கிறாங்க கீழே என்னாச்சு? 100 பேர் இருக்கிற 100 பேருக்கு தெரியும். என்னடா கேக்குதாடா விட்டா கலரு? இப்படி பண்றாச்சு. யார் அஞ்சலிக்கு கேக்குதுடா. வராரு? என்னதுடா பரதேசி? 4 ஊம்புன்னேன். ஏன்டா இப்படி கெட்ட வார்த்தை பேசுற? வெக்கமே இல்லையாடா உனக்கு? இது மட்டும் நல்லா காதுல விழுகுமா உனக்கு? சச்சின், நீ வந்து அஜித் ஃபேன் ஸ்பேஸ்ல வந்து உட்கார்ந்துக்கிட்டு விஜய் ஃபேன் ஸ்பேஸ்ல இருக்கிற மாதிரியே இல்ல அப்படி சொன்னா என்னப்பா அர்த்தம்? சச்சின் இது நண்பன்ல சத்தியன் பேர் என்னது? சைலன்சர். உண்மையான பேரு அந்த படத்துல ஸ்ரீவத்சன். ஸ்ரீவத்சன் தான்டா இவன். பூமர் ஸ்ரீவத்சன்டா இவன். யோ பூமர் அங்கிள். சையதுனே பூமர் அங்கிள் இருக்கு, எனக்கு அது ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்களே. உங்களுக்கு ஒரு ட்வீட் அனுப்பியிருக்கேன் டிஎம்ல. ஓகே, அது படிச்சு சொல்லுங்க என்னது. சிங்கம் சிங்கம் ஒரு நாளாச்சு விஜய் படத்துல பாடி இருப்பேன். அதாவது திமுக அதான் கனிமொழிக்கு நடிகர் விஜய் வாழ்த்து. திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழிக்கு நடிகர் விஜய் தொலைபேசி மூலம் பிறந்தநாள் வாழ்த்து. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவியதை சுட்டிக்காட்டி வாழ்த்து தெரிவித்த விஜய்க்கு கனிமொழியும் நன்றி கூறினார். நன்றி தெரிவித்தார். கனிமொழி ரியல் லீடர் ஆஃப் டிஎம்கேடா. என்னடா டேய் இவன் பாரு யாருக்கு வேணா தட்டுவான் போல, கம்முனுறா. என்ன ஊஸ் பெட்டர்னு கேட்டா கனிமொழியா ஸ்டாலினான்னு கேட்டா கனிமொழி தான். ரேவந்த் எவ்வளவு பெரிய கனிமொழி யாரு சொல்லு ஃபர்ஸ்ட். வெயிட் பண்ணி யாருமே பதில் சொல்ல. யாருன்னே தெரியாது, அதனாலதான் கேட்டேன். அவளே டிஎம்கேல தான்டா இருக்கான். மயிறு மயிறு. டேய் கலைஞரோட பொண்ணுடா. டேய் ஏன்டா அப்படி பண்றீங்க? கலைஞர் பொண்ணா? ஓகே ஓகே. எம்பிடா. எம்பி கூட தெரிய மாட்டேதா உங்களுக்கு? அபியூஸ் பண்ண தெரியுது, ஒரு எம்பியே தெரிய மாட்டேது உங்களுக்கு. ஏன்டா கப்பல் கலர் கிறுக்கு போண்டா. தமிழ்நாட்டு எம்பி நான் எதுல தெரிஞ்சு வச்சுக்கணும்? அது கூட தெரியாது. கலரு சோர்ஸ் இந்தியால வேற ஏதாவது தெரிஞ்சியா கலரு? இல்ல தமிழ்நாட்டு எம்பி நான் எதுக்கு தெரிஞ்சு வச்சுக்கணும்? கலரு அப்ப தெரியாம எதுக்குடா டிஎம்கே மேல இப்ப நான் கமெண்ட் அடிக்கிறேன்? உனதான் எந்த இதுவும் தெரியாது இல்ல. சரி ரோஜாவை நாங்க எதுக்கு தெரிஞ்சு வச்சுக்கணும்? நீ ரோஜாவை பத்தி எங்கிட்ட பேசியிருந்தல, ரோஜாவை நாங்க எதுக்கு தெரிஞ்சு வச்சுக்கணும்? ரோஜா ஒரு ஆளா? பூம்ப தெரிஞ்சு வச்சுக்கணும்டா. கலரை பத்தி சுத்து போட்டு அசால்ட்டா. நான் எங்கடா ட்ரைவர் ஆன சொன்னீங்களா? சுரேஷ் ப்ரோ எங்க டிரைவிங்கா? சொன்னா டிரைவிங் லாங்கா இல்ல கிளம்புறான். என்னடா வர சூடி வாங்குற கிளம்புறேன். சென்னையில அந்த விவாக போஜனம்னு சொல்லிட்டு ஆந்திரா ரெஸ்டாரண்ட் 1000 ரூபாடா ஒரு நான்வெஜ் தாலி சாப்பிட்டேன். எனக்கு பிடிச்சிருந்தது ஃபுட். நானும் சாப்பிட்டேன். ஓகே, பட் எனக்கு பிரைஸ் ரொம்ப ஜாஸ்தியா தெரிஞ்சு. ஏன்னா 1000 இல்லண்ணா அவன் எலைட்டா தான் பண்றானே. எலைட் தான். அப்ப சச்சினுக்கு ஏத்த இடம் 1000 ஏதாவது சும்மா போய் நான் அந்த வெக்கேஷனுக்கு வர நேரத்துல தான் சும்மா போற வானா தூக்கி வேட்டில போட்டு வரேன். நான் அவனை ஏதாவது பண்ணேனா? நான் பாட்டுக்கு இருக்கேன், என்னைய போட்டு. ஆனா நான் அது ப்ரிஃபர் பண்ணுவேனே, ஏன்னா உனக்கு கூட்டம் கம்மியா இருக்கும்னு. கூட்டம் கம்மியா இருந்துச்சு கரெக்டா. அண்ட் நல்ல ஃபுட்டா இருக்கும். பப்பட் ஒரு பப்பட் ஒன்னு வைப்பான் அந்த இதுக்கு தெரியுதா ஸ்டார்டருக்கு. நீ ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒரு தாலி ஓகே, ஒரு நான்வெஜ் தாலி சிக்கன் இருக்குது, கொஞ்சம் ப்ரான்ஸ் இருக்குது, ஃபிஷ் அதெல்லாம் ஓகே. பட் வந்து ஒரு மீல்ஸ் 1000 ரூபாயா அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சுதான் போனேன். 1000 ரூபான்னு எப்படி இருக்குதுன்னு பாப்பா எக்ஸ்ப்ளோர் மோட் ஒரு ஆந்திரா மீல்ஸ் ஒன்று அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பருப்பு அங்க போய் ஆந்திரா தாலி அடிக்கணும். பிரியாணி தான் கலது எல்லா இடத்துலயும் நம்ம சாப்பிடலாம். மத்த இடத்துல அடிக்கிற பிரியாணி அந்த பிரியாணி ஒண்ணா பிரியாணி சாப்பிட்டு அவன் அத்தன்டிகேட் ஆந்திரா பிரியாணி போட்டான்.